get into the word of God. இன்றைய நாளுக்கான தியானத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். So being very honest, the subject which we speak, even for me it is, I am hesitant to talk in fact. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா இன்னைக்கு நாம கேட்க போகிற செய்தி இந்த காரியங்களை குறித்து பேசுவதற்கு எனக்கும் சில நேரங்களில் தயக்கமாக தான் இருக்கிறது. It seems like it is really needed for our church. உண்மையாவே நம்முடைய சபைக்கு இது தேவையா என்று சில நேரங்களில் நான் யோசிப்பேன். Because the responsibility of the shepherd is not to talk what he wants, but he really need to speak what the flock wants. ஒரு மேய்ப்பனின் தலையாய கடமை என்னவென்றால் தனக்கு பிடித்தவற்றை பேசுவதல்ல, தன் மந்தைக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதே. So first the shepherd should find out what is their need. அப்படி என்றால் முதலாவதாக அந்த மேய்ப்பன் மந்தைக்கு என்ன தேவை என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். So this is maybe the church that we have. இது நாம் எல்லாரும் பங்கெடுக்கிற ஒரு சபை. And the another one, there is a universal church. இது மாத்திரமல்லாமல் உலகளாவிய சபை என்ற ஒரு காரியமும் இருக்கிறது. So we need to add value for that universal church as well. ஆகவே இந்த உலகளாவிய சபைக்கும் நம் சில காரியங்களை நம்மால் சிறந்தவற்றை செய்ய முயற்சிக்க வேண்டும். So the series of teaching that we do, it is not only benefit for us, but it is also benefit to the universal church. ஆகவே நாம் தியானிக்கிற இந்த தொடர் பிரசங்கங்கள் அது நமக்கு மாத்திரம் பயனுள்ளது என்று சொல்லி குறைத்து விட முடியாது, அது உலகளாவிய சபைக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. So maybe if you are not if you don't want to hear much about Holy Spirit, or maybe if it looks like I'm repeating all that, but still bear with me. ஒருவேளை ஆவியானவரை குறித்த இந்த காரியங்கள் எல்லாம் மறுபடியும் நான் சொல்லும்போது ஒருவேளை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் ஏற்கனவே கேட்டிருக்கோமே அப்படினாலும் தயவு கூர்ந்து எங்களோட பொறுத்துக் கொள்ளுங்கள். So there are two type of Christians in this world. இந்த உலகத்துல இரண்டு விதமான கிறிஸ்தவ ஜனக்கூட்டம் உண்டு. One set of Christians, they don't even bother about the Spirit of God. ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் ஆவியானவரை குறித்து எந்த கவலையும் இல்லை, அதை கருத்தில் கொள்ளாமலே இருக்கிறார்கள். And the other set of Christians, they taking over advantage when it comes to the Spirit of God. இன்னொரு கூட்டம் ஆவியானவரை எதற்கெடுத்தாலும் பயன்படுத்துவது என்ற ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன்ல வைத்திருக்கிறார்கள். They don't treat he is God. ஆவியானவரை தேவனாகவே அவர்கள் பார்ப்பதில்லை. This set of people, they don't even seek the Spirit, the power and the help of the Holy Spirit. இந்த முதலாவது கூட்டம் ஆவியானவரின் வல்லமையும் அவருடைய தேவையுமே தேடாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But this group is just using the Spirit of God's name for anything and everything that they do. ஆனா இந்த இரண்டாவது கிறிஸ்தவ கூட்டம் எதற்கெடுத்தாலும் தாங்கள் செய்கிற எல்லாவற்றிற்கும் பின்னாடி ஆவியானவர் என்ற பெயரை அடைமொழியா வைத்துக் கொள்கிறார்கள். So the series of teaching is to bring us the clarity. இந்த தொடர் பிரசங்கங்கள் எதற்கென்றால் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காக. How it is useful to us? இது நமக்கு எப்படி பயன்படுகிறது? Why do we really need that? நமக்கு இது ஏன் தேவை? The number one is, many of us, we don't believe that God will do or God will work in and through us. இன்று நம்மளுடைய அநேகர் தேவன் என்னை கொண்டும் என்னிலும் பல காரியங்களை செய்ய முடியும் என்பதை நம்புவதில்லை. We don't believe that the Spirit of God is in me and the Spirit of God can use me, and why I need to use the power of the Spirit of God, or how the power of God will be manifested. We don't aware about it. இன்று நம்மில் பலர் ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார், ஆவியானவர் என்னை பயன்படுத்துகிறார், ஆவியானவர் என்னுடைய வல்லமை என் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது, இல்லை இந்த வல்லமையை வெளிப்படுத்த நான் எப்படி இசைந்து அவருடன் வாழ வேண்டும் என்ற காரியங்களை குறித்து அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And the other sort of group, or maybe few of us, we know the power of the Holy Spirit, but we follow, or we try to follow how the people are doing in a wrong way or unscriptural way. இதில் இன்னொரு ஜனக்கூட்டம் ஆவியானவரின் வல்லமையை அறிந்திருந்தாலும் தேவனுடைய வேதத்திற்கு சத்தியத்திற்கு விரோதமாக இல்லை ஒத்த காரியங்கள் இல்லாமல் உலகத்தில் காணப்படுற ஆவியானவர் என்று சொல்லப்படுற காரியங்களைப் போல நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So that is why I'm just bringing the clarity. ஆகவே தான் இந்த விளக்க உரையை நான் சொல்ல விரும்புகிறேன். So we have already talked about the filled by the Holy Spirit, what does it mean and all that. நாம் ஏற்கனவே ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்ன என்பதெல்லாம் குறித்து ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். So today I'm going to talk about once again, but in a different manner. இதே காரியத்தை குறித்து தான் ஆனால் வேறொரு கண்ணோட்டத்தில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So okay, this is a brief introduction. இதுதான் ஒரு சிறிய அறிமுகம். So even if it is very useful for you, please cling on and listen it. ஒருவேளை இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா இதை உறுதியை பற்றிக்கொண்டு கவனித்து கேளுங்கள். Maybe it will add value for your faith.
உங்களுடைய விசுவாசத்தை இது உத்வேகப்படுத்தும். or else it will knock down all the wrong understandings. இல்லென்றால் தவறான புரிதல்களை அது உடைத்துவிடும். Or maybe sometimes if you have the Holy Spirit but you thought that Holy Spirit is for different kind of Christian groups and that is not applicable for me, then it will open your eyes to understand what God had already given to you. ஒருவேளை ஆவியானவர் இருப்பதெல்லாம் எனக்கு தெரியும் ஐயா, ஆனால் அது எனக்குரியதல்ல, அது இன்னொரு வேறொரு கூட்டத்திற்கு என்று நீங்க நினைத்திருந்தால் இன்று இந்த சத்தியத்தின் மூலம் தேவன் உங்களுடைய மனக்கண்களை திறந்து உங்களுக்கு தெளிவாக உணர்த்துவார். So we just want to teach the right thing and at the same time we want to not expose but educate on the wrong understandings. சரியான காரியங்களை குறித்து உங்களை பக்குவப்படுத்தும், அதே நேரத்தில் தவறான காரியத்தை வெளிக்கொண்டு வருவதல்ல எங்களுடைய நோக்கம். தவறான காரியங்களை குறித்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதே எங்கள் நோக்கம். So if you feel that whatever I'm just talking about it is not relevant, you just be patient and listen. ஒருவேளை நான் சொல்ற காரியங்கள்லாம் ஐயோ இது நமக்கு சம்பந்தமே இல்லையே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இந்த முழு செய்தியும் நீங்க கேட்குமாறு தாழ்மையுடன் and try to evaluate your understanding. உங்களுடைய புரிதலை நீங்களே கொஞ்சம் சோதித்து பாருங்களேன். Okay, we have been dealing with how do we live like Jesus. நம்ம இயேசுவை போல எப்படி வாழ வேண்டும் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So when it comes to Jesus, we need to, if you want to act like Jesus, I need to think like Jesus first. நாம் இயேசுவை போல வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக நான் இயேசுவை போல சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். So we take the key text like Philippians chapter 4 verse 8. 8 things Paul had mentioned what we need to think. ஆகவே இதற்கு ஆதாரமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 8 காரியங்களை பவுல் எழுதியிருப்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். So the purity, the first one is okay, we need to have the purity. ஆகவே இங்கே முதலாவதாக நமக்கு வேண்டியது என்ன என்றால் ஒரு கற்புள்ள சிந்தனைகள். There are so many things we have studied, now we are studying purity. அநேக காரியங்களை குறித்து தியானிக்கிறோம். இதில் முதலாவதாக இப்பொழுது கற்பை குறித்து தியானிக்கிறோம். So when it comes to purity, Paul was writing in 2 Corinthians 11 verse 2, we need to he wants to present the church as a pure virgin to Christ. பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லும்போது ஒரு கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவிற்கு சபையை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதா எழுதியிருக்கிறார். So when it comes to purity or when it comes to purity, we study about the reverence towards God. நாம் இந்த கற்புள்ள சிந்தனை குறித்து பார்க்கும்போது தேவனுக்கு எப்படி பயபக்தியோடு நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை தியானித்தோம். அந்த பயபக்தியில கற்பு இருக்கா அப்படினு பார்த்தோம். Do you have the purity in our reverence to God? So when it comes to Father God, of course we have a lot of purity. பிதாவாகிய தேவனை பார்க்கும்போது அதில் அநேக நேரத்தில் நாம் கற்புடைய சிந்தனையர்களாக இருக்கிறோம். And of course when it comes to Jesus Christ, we have a lot of love as well as purity. இயேசுவானவரை குறித்து பார்க்கும்போது நமக்கு அதிக அன்பும் இருக்கிறது, அதே வேளையில் அவருக்குரிய பயபக்தியில் ஒரு கற்பும் இருக்கிறது. But when it comes to Spirit of God, we take over advantage. ஆனால் ஆவியானவரை குறித்து பார்க்கும்போது நாம் மிக எளிதாக கையாண்டு விடுகிறோம். We treat like whatever we want, we treat the way whatever we want and we say whatever we want to say, but claiming that the Spirit of God said that. நாம் நமக்கு பிரியமானது மனதில் தோன்றினபடியெல்லாம் செய்துவிட்டு இது ஆவியானவர் செய்தார் என்று சொல்கிறோம். நமக்கு தோன்றியவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு ஆவியானவர் தான் சொன்னார் என்றும் சொல்கிறோம். So basically who is the Holy Spirit? அப்படி என்றால் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் யார்? So you study about all these things. இந்த எல்லா காரியங்களையும் குறித்து நாம் தியானித்தோம். So this is if you have the Spirit of God, first he is the Spirit of truth. அவர் சத்தியத்தின் ஆவியானவர். So he is teaching the truth. அவர் சத்தியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். And he guides you in the truth. சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துகிறார். He is reminding of the truth. சத்தியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். And he is the Spirit of Christ. அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர். So he is revealing Christ. கிறிஸ்துவை நமக்கு வெளிக்காட்டுகிறார். In fact he is just glorifying Christ in the way that we live. இன்னும் சொல்லப் போனா நாம் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவிற்கு மகிமையை கொண்டு வருகிறார். And he is giving us the power to stand as a witness for Christ. கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு வல்லமை அளிக்கிறார். And the Spirit of God is the Spirit of conviction. அவர் உணர்த்தும் ஆவியானவர். Oh, he is convicting our sin. பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். And about the righteousness. நீதியை குறித்து உணர்த்துகிறார். And about the judgment. நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறார். And when it comes to Spirit of God, he is the power. அவர் வல்லமையின் ஆவியானவர். Not to make the people to fall down. ஏதோ மனுஷங்களை விழத்தள்ளுவதற்கு அல்லங்க. But make the people to stand for Christ. கிறிஸ்துவுக்காக எழும்பி நிற்க செய்கிறதற்காக. Oh, he is just not giving, like maybe the person is dead in sin and by the power of the Holy Spirit he is
born again. ஒருவேளை அவன் பாவத்திற்கு மரித்தவனா இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் அவன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறான். And after he born again, it is very hard to stand as a witness in this poor sinful world, and he is giving the power to stand him as a witness. மறுபடியும் பிறந்த பின்பாக இந்த உலகத்துல பாவமுள்ள விழுந்து போன இந்த மானுலகத்துல கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழ்வது மிகவும் கடினமா இருக்கிறது. அதற்கு தேவையான வல்லமை அவனுக்கு அளித்து அவனை சாட்சியாக நிற்க வைக்கிறார். We don't hear anything or any sermon like that's what the Spirit of God is doing. ஆவியானவர் செய்யக்கூடிய காரியங்கள் இவைகள் தான் என்று நாம பெருசா செய்திகள்லயோ சத்தியங்களையோ நம்ம கேட்கிறது இல்லைங்க. We hear so much about Spirit of God, but we never heard these are all the primary duties and responsibilities of the Spirit of God when it comes to the Christian life. ஆவியானவரை குறித்து அநேக காரியங்களை நம்ம கேள்விப்படுறோமே, ஆனா ஆவியானவரை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிற அடிப்படை சத்தியங்களான இவைகளை குறித்தும் ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க தவறிவிட்டோம். No, man, sorry, but when we look at all the such things, it's really hurting us. ஆனா சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்று கிறிஸ்தவத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது அது மிகவும் எங்களை காயப்படுத்தி பாரப்படுத்துகிறது. No, I'll show you a couple of images and even I am going to play a couple of videos today. ஒரு சில படங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதே போல ஒரு சில படக்காட்சிகளையும் நாங்க போட போகிறோம். All these things are happening in the Christian world. இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல நடக்கிறது. Sometimes it's make us to cry and lament, why? சில நேரங்கள் இவைகளை பார்க்கும்போது கண்ணீர் வடித்து ஏன் ஆண்டவரே என்று நம்ம ஏங்க வைக்கிறது. Utter foolishness. இது முற்றிலுமான மூடத்தனம். And a lot of people not knowing the scripture simply falling on this trap. அநேக ஜனங்கள் சத்தியம் என்ன என்பதை அறியாமல் இந்த மாதிரியான தவறான பாதையில விழுந்திருக்கிறார்கள். So when I show you all the clippings and all these things, maybe you may think that, oh, I am not that extent. ஒருவேளை இந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஐயா நான் இந்த அளவுக்குலாம் இல்லையா நீங்க நினைக்கலாம். But whatever we do today, they have done few years back. ஆனா இன்னைக்கு நாம செய்கிற காரியங்கள் எல்லாம் இந்த ஜனங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சாங்க. So we can in a prophetic manner we can say we will also do later point of time like them if we don't aware about the Spirit of God. ஆகவே நம்மளால தீர்க்க தரிசனமாகவே இதை சொல்ல முடியும். நாம ஒருவேளை ஆவியானவரை குறித்த விழிப்புணர்வும் அறிவும் இல்லாம இருந்தோம்னா வரும் காலங்கள்ல நாமும் இதே நிலைமையில தான் வந்து நிற்போம். So I just want to prepare the church. ஆகவே சபையை தயார்படுத்துவது என்னுடைய வேலை. It is the responsibility of the shepherd. இது ஒரு மேய்ப்பனின் கடமை. Oh, I can simply preach and get the applaud from you and just having a happy face and go. ஒருவேளை நான் இங்கே வந்து ஒரு நல்ல செய்தியை கொடுத்து உங்களிடத்தில் பாராட்டுகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமான முகத்தோடு செல்ல முடியும். But these are all the teachings will bring criticism. ஆனா இந்த மாதிரியான சத்தியங்களை பேசும்போது பலர் எங்களை கேள்வி கேட்பார்கள். People will question me. கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. No, already there was so called man of God told this. ஏற்கனவே ஒரு தேவனுடைய மனுஷன் என்று அழைத்துக் கொள்ளும் ஒருவர் என்று இப்படியா சொன்னார். No, how come you do ministry with Pushparaj? எப்படியா நீங்க புஷ்பராஜ் போதகரோட சேர்ந்து ஊழியம் பண்றீங்க? No, my beloved elder brother who is doing ministry with me, but that person is asking that brother saying that how come you do ministry with the Pushparaj, the one who is not being anointed? எனக்கு பிரியமான ஒரு தேவ மனிதர் என்னோடு சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தேவ மனிதரிடத்துல இன்னொரு தேவ மனிதர் கேட்ட கேள்வி இது, ஐயா எப்படி ஐயா நீங்க புஷ்பராஜ் போதரோட இணைந்து பயணிக்கிறீங்க, இணைந்து ஊழியம் செய்றீங்க? அபிஷேகம் இல்லாதவங்க கூட எல்லாம் சேர்ந்து எப்படி சார் நீங்க ஊழியம் பண்றீங்க? How can you do ministry along with a person who doesn't have an anointing? By the way, do you know what is anointing? ஐயா உங்களுக்கு இந்த அபிஷேகம்னா என்னன்னு தெரியுமா? Please raise your hands if you know what is anointing. அபிஷேகம்னா என்னன்னு அறிந்திருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாம். Today I am going from the scripture. Please, if your understanding is wrong, please study the scripture. ஒருவேளை இன்னைக்கு நான் வேதத்திலிருந்து வசனத்தை காண்பிக்கிறேன் அபிஷேகம் என்றால் என்னன்னு உங்களுடைய நீங்க உணர்ந்து வைத்திருக்கிற காரியமும் வேதமும் வித்தியாசமா இருந்தனா தயவு செய்து உங்களை நீங்களே பரிசோதித்து So please travel with me. என்னோட சேர்ந்து பயணிங்க. No, don't think that okay then it is not applicable for me. அப்படினா நினைச்சிராதீங்க ஐயா இது எனக்கு சம்பந்தம் இல்ல நினைச்சிராதீங்க. If you keep quiet without knowing the scripture, let me tell you, you will also being trapped in this strategy. வேதாகமும் காட்டுகிற சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் நாம் இருப்போம் என்றால் அமைதியாக இருந்தோம்னா நாமும் இதே ஒரு தந்திரத்துல வரும் காலங்களில் விழுந்து போவோம். There are so many things are being imported from the western world, not from the biblical world. இன்று பல காரியங்கள் நம்முடைய சபையில நடப்பது மேற்கத்திய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதானே தவிர வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டவை அல்ல. Study the church history. சபையின் வரலாற்றை படிக்க வேண்டும். Study the word.
சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். Have a clear conscience and try to understand what's happening all around us through the word of God. ஒரு சுத்த மனசாட்சியோடு, ஒரு திறந்த இதயத்தோடு சுற்றிலும் என்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை பார்த்து அறிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். Let me move on. Next slide. அடுத்த காரியத்தை குறித்து பார்க்க போறோம். So when you get the Holy Spirit, ஆவியானவர் நாம் எப்ப பெற்றுக்கொள்கிறோம்? oh, you don't need to have a tarry meeting. ஐயா, இதற்காக காத்திருப்பு ஜெபம் தேவையில்லை. You don't need to kneel down for 40 days fasting. 40 நாள் உபவாசத்திலிருந்து நெடுமுடங்கால் நிற்க வேண்டியதில்லை. You don't need to cry. அழ வேண்டியதில்லை. But when you have the Spirit of God, ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ளாக இருக்கிறார்? Acts 2:38. அப்போஸ்தலர் 2:38. If you repent and if you got the forgiveness of sin, let me tell you, you have the Holy Spirit indwelling in you. மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டோமே, ஆனால் நான் நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு உள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். இது எதுக்கு பிரதர் திரும்ப திரும்ப சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? Maybe you might ask, brother, why are you repeating this again and again and again? If you are sleeping, ஒருவேளை நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, if somebody says pat on your back ஒருவேளை உங்க தோளை தட்டி and tell me that, okay, do you have the Spirit of God? ஐயா, உங்ககிட்ட ஆவியானவர் இருக்காரா? உடனே மண்டே சொல்லிக்க கூடாது அப்படி. You should not scratch your heads. According to Acts 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின்படி 38ஆம் வசனம் சொல்கிறது, I have got the forgiveness of my sin. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். I know I have the Spirit of God in me. எனக்கு தெரியும் ஐயா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். And according to Acts 10:44, அப்போஸ்தலர் 10:44 I heard the word of God and believed, so I have the Spirit of God. நான் சத்திய வசனத்தை கேட்டு சத்திய வசனத்தை விசுவாசித்ததனாலே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். The same thing has been said in Ephesians chapter 1:13. இதே காரியத்தை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். And as Jesus said in John chapter 7:38, I believed, I have the Spirit of God. யோவான் 7:38 படி இயேசுவானவர் சொன்னதை போல நான் விசுவாசிப்பதினாலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். And according to Acts 19:2, I received the Holy Spirit when I believed the word of God. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்வது போல நான் விசுவாசித்தபோது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். And Acts 11:17, it is a gift. It is not something I need to drag and brag from God. God has given me this gift of the Holy Spirit. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி இந்த வரமாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒரு பரிசுங்க. அவரை ஏதோ கஷ்டப்பட்டு தேடி இழுத்து அப்படியெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. நான் விசுவாசித்த போது இந்த பரிசாகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அருளப்பட்டார். And Galatians 3:14, okay, by faith I have received the Spirit of God. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி விசுவாசத்தினாலே வாக்குரைக்கப்பட்ட நமக்கு கொடுக்க இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொண்டேன். Then what about the experience of Pentecost? அப்படி என்றால் இந்த பெந்தேகோஸ்தேயின் அனுபவம்னா என்ன? What is that experience? அந்த அனுபவம் என்னையா சொல்கிறது? Do I need to have a separate experience for receiving the Holy Spirit? ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு தனிப்பட்ட அனுபவம் எனக்கு வேண்டுமா? So now you tell me, what are all the chapters we have studied when it comes to the Spirit of God? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை பெந்தேகோஸ்தே குறித்து பார்க்கும்போது நாம் எந்த அதிகாரங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம்? எந்த சாப்டர்ல பாரு? 2 8 சூப்பர். திருப்பி இருக்க சொல்லுங்க. இப்படி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும், தெரியுற வரைக்கும் டீச் பண்ணும். ஹalleluya. பக்கத்துல பாத்துங்களே, it's good that we came here. Acts 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். the Jerusalem for a devoted Jews. இங்கே தேவபக்தியுள்ள யூதர்களுக்கு எருசலேமில் நடந்தது. That is the Pentecost for devoted Jews. தேவபக்தியுள்ள யூதர்களுக்கான பெந்தேகோஸ்தே. Acts 1:8. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் The வசனம். progression goes like this. அந்த விளக்கம் இப்படி நடக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. Jerusalem and Judea, எருசலேமிலும் யூதேயாவிலும் Samaria, சமாரியாவிலும் and ends of the earth. பூமியின் கடைசி பரியந்தமும் You will live as a testimony, witness. ஒரு சாட்சியாக நீங்கள் வாழ்வீர்கள். And you need the Spirit of God to live as a witness. இந்த சாட்சியாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது. So the promise of God is, தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்னன்னா, I want you to live as a witness. நீங்க சாட்சியா வாழ வேண்டும். For Jews in Jerusalem and Judea, யூதர்களுக்கு யூதேயாவிலும் எருசலேமிலும், and for Samaritans Samaria, சமாரியர்களுக்கு சமாரியாவிலும், and all the world, throughout the world. முழு உலக பரியந்தமும். The entire world has only these three groups of the people. இந்த முழு உலகத்தையுமே இந்த மூன்று ஜன
ஜனக்கூட்டங்களாக நம்மளால பிரிக்க முடியும். Exactly, that's what happening till Acts chapter 10. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த காரியம் தான் நடக்கிறது. So 2, Jerusalem, 2ஆம் அதிகாரத்தில் எருசலேம் யூதேயா, Judea, and 8, Samaritans, 8ஆம் அதிகாரம் சமாரியா, and 10 for Gentiles. 10ஆம் அதிகாரம் புறஜாதியார். And what happened in 19? அப்படி என்றால் 19ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? Oh, those believers are not believers of the full gospel, but they believers of the Old Testament. இந்த விசுவாசிகள் எல்லாம் இந்த முழுமையான சுவிசேஷத்தை கேட்டறிந்து விசுவாசித்தவர்கள் அல்ல, இவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள காரியங்களை விரித்து விசுவாசித்தவர்கள். So here Paul is preaching the full gospel and Lord led them into Pentecost. இங்கே பவுல் வந்து இந்த முழு சத்தியத்துமாகிய சுவிசேஷத்தை அவளுக்கு விவரித்து இந்த பெந்தேகோஸ்தைக்குள்ளாக அவர்களை நடத்தினார். So now we really no need of another Pentecost. ஆகவே இப்பொழுது இன்னொரு பெந்தேகோஸ்தையின் அனுபவம் நமக்கு தேவையில்லைங்க. How many of you got this up to this? How many of you understood this? இதுவரைக்கும் நான் சொன்ன காரியங்கள் எத்தனை பேருக்கு புரிந்தது? Hallelujah. Hallelujah. இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு கை தூக்க, நான் திருப்பி ஒருக்கா சொல்கிறேன். If there is any doubts, please raise your hands. We are ready to take all the things that I've shared already. The responsibility of the church is to educate the believers. சபையோட ஒரு முக்கியமான வேலை என்னன்னா விசுவாசிகளை பக்குவப்படுத்த வேண்டும். So then what we have studied last week. கடந்த வாரம் நாம் எதை குறித்து தியானித்தோம்? So yeah, again Holy Spirit. So ஆவியானவர் குறித்து தான். Two things important thing I covered last week. ரெண்டு முக்கியமான காரியங்களை நாம் So தியானித்தோம். what happened in Acts 19 I covered. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது என்பதை And தியானித்தோம். basically do we need to tarry, that I covered. நாம் காத்திருக்க வேண்டுமா என்பதை குறித்து தியானித்தோம். In Acts chapter 2:41 and 4:4 and all these places people have not tarried to receive the Spirit of God. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அந்த எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது ஒருவரும் இதற்காக காத்திருந்து பெறவில்லையா? And another one is we no need to pray, or I mean we need to have a separate prayer, or I mean anointing prayer. No, it is all not needed according to the scripture. வேதாகமத்தின் படி பார்க்கும்போது ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக தனியா யாராவது வந்து ஒருத்தரை ஜெபிக்கணும், இல்ல அபிஷேக ஜெபத்துக்குள்ள என்ன நடத்தணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. If you don't get clarity, please go back to the last week video and find out the answer for all these questions. ஒருவேளை இன்னும் இதுல சந்தேகங்கள் இருந்ததுன்னா கடந்த வாரம் செய்தியை நீங்க மறுபடியும் கேட்டு பாருங்க, அதுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் அங்க கிடைக்கும். Okay, today இன்னைக்கு very important terminology I'm going to talk about today. ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை குறித்து நான் பேச போகிறேன். Okay, how many of you got saved? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? Raise your hands if you got saved. ஏன் பயப்படுறீங்க? அதுக்கு ஒன்றும் பெரிய கொலக்குட்டால சேவ்டு. ஓகே, கீழே போட்டுருங்க. How many of you got anointed? எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க? ஓகே, கீழே போட்டுருங்க. Tell me what is anointed. இப்போ சொல்லுங்க, அபிஷேகம்னா என்ன? தேவனுடைய கரம். ஓகே, hand of God. சரிகா? Okay, feeling, I mean, or maybe seeing the manifestation of the Spirit of God who is residing in me. Where? Experience of Holy Spirit. Let me tell you, let me come to what kind of experience. What else? Anointing. இந்த பக்கம் சொல்லுங்க. Anointing na? Abhishekam na? Abhishekam na? Sorry? Power and hand of God to fulfill. Yeah, power and hand of God. What else? To fulfill His will. To fulfill His will. Okay, fine. Anointed one, anointed, the only one who Christ is in us. Okay, fine. அப்போ அபிஷேகம் இறங்குதுன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ ஒரு ஏற்கனவே இறங்கலையா? இப்படிலாம் நம்ம சொல்லி பழகிட்டோம். I'll play couple of videos. ஒரு சில படக்காட்சிகளை காண்பிக்க விரும்புகிறோம். Not to offend anyone. யாரையும் காயப்படுத்துவதற்கு அல்ல. I want you to understand what's happening. ஆனா இந்த சபையில என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. எங்க தேவன் சார் இது அப்படி நீங்க சொல்ல முடியுமா? Can we say that this is our God? Where do we have the reverence? ஐயா, பயபக்தி எங்கே போய் விட்டது? Where do we have the purity? கற்புள்ள சிந்தனை எங்கே போய் விட்டது? How dare are we, like blaspheming the name of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் நாமத்தை இந்த அளவுக்கு சீர்குலைத்திருக்கிறோமே. Oh, don't tell me that we are not come up to this level. ஒருவேளை நீங்க சொல்ல மாட்டீங்க, ஐயா இந்த அளவுக்கு ஒரு நிலைமையில நாங்க இன்னைக்கு இல்ல. If you are traveling in the same pace, we will end up in that level. ஆனா இன்னைக்கு நாம சபையில செய்து கொண்டிருக்க காரியங்களை அப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்தோம்னா சில காலங்களில் இந்த நிலைமைக்கு வருவோம். Today so called charismatic church,
they are going to such extremes. இன்னைக்கு கரிஸ்மாட்டிக் திருச்சபை என்று அழைத்துக் கொள்கிற திருச்சபைகள் இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. Even in our Tamil Nadu, நம்ம தமிழ்நாட்டுல கூட when the preacher is taking a kerchief ஒரு பிரசங்கர் தன்னுடைய கர்ச்சீஃபை எடுத்து and asking the congregation, come and touch the kerchief, சபை மக்களை அழைத்து இந்த கர்ச்சீஃபை தொட்டு பாருங்கன்னு சொன்னா, and they are touching the kerchief, இந்த கர்ச்சீஃபை அவங்க தொட்ட உடனே and they are just throwing, just a few meters away. ஒரு சில அடிகள் தூக்கி எறியப்படுறாங்க. நான் கூட காலையில ஜெபம் பண்ணேன். I was also praying in the morning. சில்லின் கொஞ்சம் கர்ச்சீஃபை தொட்டு பாரு, ஒண்ணுமே ஆகல, கொஞ்சம் ஈரமா இருக்குமே, ஆவி இல்ல, ஸ்வெட்டிங். Please understand. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். So let's study, let the church should know what is the word mean anointing. ஆகவே இந்த சபை அபிஷேகம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை அறிய வேண்டும். Before we deal about anointing, first I want to deal one particular myth in the Christian world. இந்த அபிஷேகம் என்ற காரியத்தை குறித்து விளக்குவதற்கு முன்பாக நம்ம சபையில காணப்படுற ஒரு கட்டுக்கதை என்று அழைக்கப்படுற ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்ல போறேன். This is not the truth, but they thought it is a truth, but it is a myth. ஐயா, இது சத்தியம் அல்ல, சத்தியம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள், ஆனால் இது உண்மையாகவே கட்டுக்கதை தான். After I preach this, I know so many of good ministers of God will not happy about me. ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து பிரசங்கம் செய்ததுக்கு பின்பாடி நிறைய நல்ல தேவனுடைய மனுஷங்க கூட என் மேல கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. But truth is the truth. ஆனா சத்தியம் சத்தியம் தான். So when are you going to start all these things? ஐயா, இந்த காரியங்களை குறித்து எப்ப நம்ம மாற போறோம்? If you go to any charismatic church related marriage brew, எந்த ஒரு கரிஸ்மாட்டிக் திருச்சபைக்கும் அந்த திருச்சபையில காரியங்களை குறித்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா, இல்ல எந்த கரிஸ்மாட்டிக் சர்ச்சும் நடத்தக்கூடிய திருமண தகவல் மையத்துக்கு நீங்க போனீங்கன்னா, மன்னிக்கும், when you go to the marriage bureau that is run by any charismatic church, they'll give an application form. அவங்க நமக்கு ஒரு விண்ணப்ப படிவத்தை கொடுப்பாங்க. Now not only in the charismatic church, even any marriage bureau organization, அது கரிஸ்மாட்டிக் திருச்சபையில் நடத்துற திருமண தகவல் மையம் மாத்திரம் இல்ல, எந்த திருமண தகவல் மையத்துக்கு போனாலும் இந்த கேள்வி அங்க இருக்கும். Are you saved? ரட்சிக்கப்பட்டவர்களா? And you need to put yes or no. அதுக்கு ஆமாம் இல்ல இல்லன்னு பதில் சொல்லணும். And another blunder question. அதுக்கு அடுத்து இன்னொரு தவறான ஒரு கேள்வி இருக்கும். The date of salvation. ரட்சிப்பின் தேதி என்ன? I really don't know. How many of you know the date of salvation? I really don't know when did I get saved. எத்தனை பேருக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட தேதி தெரியும்? எனக்கு தெரியாது, நான் எனக்கு ரட்சிக்கப்பட்டேன். If you have the date, that is fine. ஐயா, உங்ககிட்ட தேதி இருந்தனா அது இருக்கட்டும், நல்லது. But don't expect everyone should know the date of their salvation. ஆனா எல்லாரும் அவங்க ரட்சிக்கப்பட்ட தேதியை அறிந்து தான் இருக்க வேண்டும் சொல்லி கட்டாயப்படுத்த கூடாது. No, Bible didn't teach that way. வேதாகமம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. Okay, let's move on the next question. அடுத்த ஒரு கேள்வி இருக்கும். Have you got anointed? நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா? Have this thought in your mind and let's study the scriptures. Few scriptures. I just want to show few scriptures. இந்த காரியங்களை உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சில வசனங்களை நான் விளக்க விரும்புகிறேன். I want you to see, you decide. நீங்க அந்த வசனத்தை பார்க்கணும், நீங்களே நிதானித்து அறியணும். Hallelujah. 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 Then you open your Bible. உங்க வேதாகமத்தை திறந்து, don't look at the screen. இந்த ஸ்லைடை பார்க்காதீங்க, ஸ்கிரீனை பார்க்காதீங்க. You look at your Bible. உங்க வேதாகமத்தை பாருங்க. And read the verse that I'm going to ask you to read. நான் சொல்ற வசனங்களை நீங்களே வாசிங்க. And try to answer my question. நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சி செய்யுங்க. Let's turn our Bible to Romans chapter 8 verse 9. நம்ம எல்லாரும் ரோமர் 8வது அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். I'll just read. வாசிக்கிறேன். You however are not in the flesh but in the spirit, if in fact the spirit of God dwells in you. Next, anyone who does not have the spirit of Christ does not belong to him. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அதுக்கு அடுத்து என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Okay, according to their standard.
இந்த காரியங்களை குறித்து நம்ம முன்னாடி கேட்டல, இந்த காரியங்களை சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, if they got saved ரட்சிக்கப்பட்டாங்க but not anointed. ஆனா இன்னும் அபிஷேகம் பெறல. My question to those beloved brothers, அப்படி சொல்கிற எனக்கு அன்பான சகோதரர்களுக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, according to this scripture Romans 8:9, ரோமர் 8:9 வசனத்தின்படி, anyone who does not have the spirit of Christ does not belong to him. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. If they don't have the spirit of God, then are they belong to Christ or not? நீங்க அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்றீங்களே, இப்போ அவர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, சேவ்டுன்னு சொல்லிட்டீங்க, அனாயிட்டட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ சேவ்டுன்னா அவர் கிறிஸ்தவன் இல்லையா? In a very layman terms, you claim that certain people are saved but not yet anointed. But the question is, if they are saved, are they Christian or not? Because if they don't have the spirit of God, they don't belong to Christ. அவருக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா அவங்க கிறிஸ்துவுடையவர்கள் அல்ல. Got it or not? சொல்றது புரியுதா? So obviously it is wrong. அப்ப நிச்சயமா தப்புதான். If somebody has got saved, ஐயா ஒருவர் ரட்சிக்கப்பட்டார்னா, he became he became one in Christ. அவர் கிறிஸ்துவோடு இணைந்து ஒன்றாகி விடுகிறார். So now if you say that he doesn't have the spirit of Christ, then he is not belong to Christ, then he is not a real Christian. ஒருவேளை இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அவருக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப அவருக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா அவர் கிறிஸ்தவரே இல்லையே. One more scripture. இன்னொரு வசனம். Please turn and see. உங்க வேதத்தை நீங்களே திருப்புங்க. So that when people are asking you, you can answer them. உங்ககிட்ட அப்போதான் ஜனங்கள் கேள்வி கேட்கும்போது உங்க வசனத்துல நீங்க சொல்ல முடியும். Turn to 1 John 1 யோவான் chapter 4 4ஆம் அதிகாரம் 13th verse. 13வது வசனம். It says, அது என்ன சொல்கிறது? by this we know that we abide in him and he in us, because he has given us of his spirit. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். So my question is, if you don't have the spirit of God, but if you got saved, how can you harmonize this verse? ஐயா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டவன்னு சொன்னீங்கன்னா இந்த வசனத்தை எப்படி நாம புரிந்து கொள்வது? If you are abiding in him, then you have the spirit of God. If you don't have the spirit of God, you are not in abide with him, then you are not a Christian. நீங்கள் அவரில் நிலைத்திருக்கவில்லை என்றால் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியாது. ஒருவேளை நீங்க அவர்களை நிலைத்திருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ ஒருவர் நிலைத்தில்லை என்றால் அவர் கிறிஸ்தவர் அல்லவே. So if you are in him, obviously you have the spirit of God in you. ஆனா நீங்க அவருக்குள்ள நிலைத்திருந்தீங்கன்னா நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். If you claim that you don't have the spirit of God but you are in Christ, which is wrong. ஒருவேளை நீங்க ஐயா எனக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் இல்ல, ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நிலைத்திருக்கிறேன் சொல்றீங்கன்னா அது தவறான புரிதல். Let me take you one more scripture. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேனே. Turn your Bible to Romans chapter 8. ரோமர் 8வது அதிகாரம் 14, 15, 16. 14, 15, 16 வசனங்கள். Please bear with me. I want you to see all that. That's why I'm just doing in this way. நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் ஒவ்வொன்றையும் உங்களை திறந்து வாசிக்க சொல்றேன். I'm just reading 8:14. 8:14. For all who are led by the Spirit of God are sons of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராகிறார்கள். Look at me now. இப்ப என்ன பாருங்க. This verse says, இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, the people, those who are led by the Spirit of God are the sons of God. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரர் என்று இந்த வசனம் சொல்லுது. If they don't have the Spirit of God, ஒருவேளை அவர்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இல்லனா, according to this scripture, இந்த வசனத்தின்படி are they sons of God or not? அவங்க தேவனுடைய புத்திரரா இல்லையா? If they are not sons of God, then they are not Christians. ஐயா, அவர்கள் தேவனுடைய புத்திரர் இல்லை என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களே இல்லையே. How can you claim Jesus Christ as Abba Father then? அப்படினா தேவனை இயேசுவை அப்பா பிதாவை நம்மளால கூப்பிட முடியுமா? Because look at the next verse. அடுத்த வசனத்தை பாருங்க. The 15th verse. 15வது வசனம். You did not receive the spirit of slavery to fall back into fear, but you have received the spirit of adoption as sons, by whom we cry Abba Father.
அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். If you say somebody are saved, ஒருவேளை நீங்க சொல்றீங்க ஐயா இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, maybe for example John is saved, ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஜான் அண்ணா but ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, not anointed. ஆனா இன்னும் அபிஷேகம் பண்ணப்படல. So now John is asking, இப்போ அவர் கேட்கிறாரு, brother, I am saved, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டேன், but I am not anointed. ஆனா நான் அபிஷேகம் பண்ணப்படலையே, Could you please help me? எனக்கு உதவி செய்ய So முடியுமா? now my question is, இப்போ என் கேள்வி என்னன்னா, are you a child of God? ஐயா நீங்க தேவனுடைய புத்திரர் தானே? Of course, I am saved. ஆமா ஐயா நான் ரட்சிக்கப்பட்டேன். Oh, then this verse says, if you are a son of God, you should have the Spirit of God. இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது நீங்க தேவனுடைய புத்திரன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்கிறார். But John says, oh, I don't have the Spirit of God, but I am the child of God. ஆனா ஜான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா எனக்குள்ள ஆவியானவர் இல்ல, ஆனா நான் தேவனுடைய புத்திரர்னு. I have got saved, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், but I don't have the Spirit of God. ஆனா எனக்குள்ள ஆவியானவர் இல்ல. Then this verse is wrong. அப்படி சொன்னா இந்த வசனம் தப்பாயிரும்ல. And I'll ask John, how do you pray? ஒருவேளை நான் கேட்கிறேன், ஐயா நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? ஏசப்பா உதவி செய்யுங்க. Jesus please help me. No, Father Jesus, Abba help me. இயேசுவே பிதாவே எனக்கு உதவி செய்யுங்க. John, you don't have the Spirit of God. இப்படி சொல்ல முடியாது, உங்களுக்கு ஆவியானவர் இல்லையே. How can you call him Abba Father? அவர் எப்படி அப்பா பிதாவேன்னு அப்படி உங்களை அழைக்க முடியும்? Because only Spirit of God is helping us to call him as Abba Father. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிறதுக்கு கிருபை கொடுக்கிறார். If you don't have the Spirit of God, you cannot call God as a father. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லனா நீங்க தேவனை அப்பா பிதாவேன்னு அழைக்க முடியாது. That is what Romans 8:16 says. இதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் விளக்குகிறது. So basically, whether he is a slave or as a son, it is defined by the dwelling of the Spirit of God. ஒருவர் அடிமைத்தனத்தில் இருக்கிறாரா இல்ல அவருடைய புத்திரரா இருக்கிறாரா என்பதை வேறுபடுத்தி காண்பிப்பதே பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக வாசம் செய்வதே. How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? You understand what I am trying to say? நான் சொல்ல வரது புரியுதா? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஒருவேளை புரியலையோன்னு நினைச்சேன். புரியுதா சொல்றது? புரியுதா உங்களுக்கு? So if you are a sons of God, obviously you have the Spirit of God. If you don't have the Spirit of God, you cannot claim as sons of God. நீங்க தேவனுடைய புத்திரர்னு உங்களை அழைத்து கொண்டீங்கன்னா நிச்சயமாகவே தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். ஒருவேளை ஐயா எனக்குள்ள ஆவியானவர் இல்லை நீங்க சொன்னீங்கன்னா இந்த வசனத்தின்படி நீங்க தேவனுடைய புத்திரரே இல்லைன்னு அர்த்தம். No, a few more verses quickly. இன்னும் சில வசனங்களை வெகு விரைவாக. Galatians chapter 3 verse 2. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். Look at, I mean, whenever you go and ask people how did you receive the Holy Spirit, நம்ம யார்ட்டையாவது போய்ட்டு ஐயா நீங்க எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்கன்னு and கேட்டா they'll give the list whatever they have done. அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க, நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு. Oh, I have prayed for these many days. இத்தனை நாட்கள் நான் ஜெபித்தேன். I was waiting for these many days. இத்தனை நாட்கள் நான் காத்திருந்தேன். This man of God came. இந்த தேவனுடைய மனிதர் வந்தார். And he conducted an abhisheka கூட்டம். ஒரு anointing meeting he had conducted. And I went for that meeting. அந்த கூட்டத்திற்கு நான் சென்றேன். First day nothing had happened. முதல் நாள் எதுவும் நடக்கல. Second day nothing had happened. இரண்டாவது நாளும் எதுவும் நடக்கல. And the third day that particular pastor came. அந்த மூன்றாவது நாள்ல இந்த குறிப்பிட்ட இந்த போதகர் வந்தார். And he laid his hands on my head. என் தலையின் மீது அவர் கையை வைத்தார். And I feel some power. ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, பவர்னா எலக்ட்ரிசிட்டி தான் தமிழ்ல கரெக்ட்டா தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஓகே, no, I feel some power. ஒரு வல்லமை இறங்குனதை நான் உணர்ந்தேன். And it's throwing me down. அப்படியே நான் பறந்து விழுந்தேன். So in order to get the Spirit of God, அப்படினா ஆவியானவரை பெற்றுக்கொள்ள you have prayed, ஜெபித்திருக்கீங்க, you have waited, காத்திருந்தீங்க, and you have prayed for so many days, அநேக நாட்கள் ஜெபித்தீங்க, and you fasted, உபவாசித்தீங்க, and you went for a particular meeting, ஒரு குறிப்பிட்ட ஒரு மீட்டிங்க்கு சென்றீங்க, and you brought that particular superhero man of God to that place. அந்த தேவ மனுஷன் அழைக்கப்படுற அவரை நீங்க அழைத்து கொண்டு வந்தீங்க, அந்த கதாநாயகனை. அதான் முக்கியம். அந்த ஹீரோ he has to come. அந்த கதாநாயகன் வரணும். இப்படி நம்ம ஹீரோ மாதிரி சில பேரை பார்க்கறனால தான் சில பேர் ஹீரோ மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு போறாங்க. Because we think that we look at certain people as heroes instead of men of God, they act and pretend as if heroes. ஐயோ, so many things are coming my mind. பல காரியங்கள் மனசுக்குள்ள வருது. ஒரு சின்ன டீவியேஷன், ஓகேவா? Let us take a quick detour. I will not reveal the name. பேரை சொல்ல போறது இல்ல. Not from Tamil Nadu. தமிழ்நாட்டுல இல்ல. எவ்வளவு சீப்பா போயிடுது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். How cheap our understanding has become. இப்போ நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டுமா உங்களுக்கு? Let me tell you a prophecy right now.
right now, இப்பவே இன்னும் 10 வருஷம் கழிச்சு, after 10 years, that girl, that Sirmi, that small child, she will become a mightiest prophet of this nation. இந்த நாட்டோட மிக பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக மாறிடுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்களா? Do you know how that happened? Few years back, சில வருடங்களுக்கு முன்பாக, சிட்டி பேர் சொல்ல மாட்டேன், I'll not reveal the name of the city. there was a small guy in 2020. ஒரு சின்ன பையன் 2020ல he prophesied. அவர் இப்படி தீர்க்கதரிசனம் சொன்னார். He was prophesying அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார் because his father is the minister of God. ஏன்னா அவங்க அப்பா ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். So he is like, he became a prophet. அதனால அவருடைய பையன் ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபட் ஆயிட்டார். Thank you. He prophesied. அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். When 2020, 2020ல, now what is the year? 5 வருஷம். He became one of the famous prophet among the Christian world right now. இப்போ 5 வருடத்துல இன்றைய கிறிஸ்தவ உலகத்துல மிகவும் பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியா இந்த மனுஷன் மாறிட்டாரு. இது நம்ம சர்ச்சுக்கு மட்டும்தான். This is only for our church. Because you are my flock. ஏன்னா நீங்க என்னுடைய மந்தை. It is my responsibility. இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. Let me tell you, this will not give me positive feedback. I know that. ஒரு விஷயத்தை நான் திரும்பவும் சொல்றேன், இந்த காரியத்தை குறித்து பிரசங்கித்தா எனக்கு ரொம்ப நல்லா பேசுனீங்கன்னு கண்டிப்பா பாராட்ட மாட்டாங்க. Many will throw stones. நிறைய பேர் கல்லறிவாங்க. But if it is not aligned with the word of God, you throw the stone, I am ready to receive the stone. இந்த வேதத்திற்கு ஒத்த காரியமாக நான் சொன்னது இல்லைன்னா தயவு செய்து நீங்களே என் மேல கல்லறியலாம், அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். One brother came to my meeting. நான் என்னுடைய கூட்டத்துக்கு ஒரு சகோதரன் வந்தார். He enjoyed all my preachings. என்னுடைய எல்லா செய்திகளையும் ரொம்ப சந்தோஷமாக கேட்டார். That I no, my heart was broken. Truly, and I'm saying this very honestly. ரொம்ப மனசுல இருந்து உண்மையா சொல்றேன், இந்த செய்திகளை கேட்கும்போது இருதயம் உடைஞ்சிடுச்சு. He is enjoying all my preaching. என்னுடைய எல்லா செய்திகளும் ரொம்ப சந்தோஷமா கேட்டு பெற்றுக்கொண்டவர். He is much interested with the word of God. தேவனுடைய வார்த்தையின் மேல மிகுந்த ஆர்வமுடையவர். And he said, "Anna, because you came here, I am traveled all the way to come hear your sermon." ஐயா, நீங்க இந்த இடத்துல வந்து மெசேஜ் கொடுக்கிறதுனால நான் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு உங்களுடைய செய்தியை கேட்க நான் வந்தேன்னு சொன்னார். I left all my business. என்னுடைய எல்லா வேலையெல்லாம் நான் விட்டு, since I heard you come, நீங்க வரீங்கன்னு சொன்னதை நான் கேள்விப்பட்டதுனால, so I left everything and came here. எல்லா வேலையை விட்டுட்டு நான் இங்க வந்தேன். I was so happy. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Super brother, appreciate it. சகோதரன், உங்களை நான் பாராட்டுறேன்னு சொன்னேன். You know what is the next statement he said? அடுத்தவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? At least in this meeting I should get the anointing. இந்த கூட்டத்திலேயாவது நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். யோசிச்சு பாருங்க. Just think about it. He believed in Christ. அவர் கிறிஸ்துவை விசுவாசித்தார். Heard the gospel. சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார். Believed the gospel. சுவிசேஷத்தை விசுவாசித்தார். Got the forgiveness of sin. பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார். Repented from his sin. பாவத்திலிருந்து மனம் திரும்பினார். Has the interest to learn the word of God. தேவனுடைய வார்த்தையை கற்றறிய ஆர்வமுள்ள இருக்கிறார். Praying to God. தேவனோடு ஜெபிக்கிறார். Wanted to live a pure life of purity. ஒரு கற்புடைய ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுகிறார். Ready to leave the business for the sake of attending the church. தன்னுடைய எல்லா வேலையும் விட்டு சபைக்கு வருவதை நாடி தேடி வருகிறவர். Traveled all the way to just to hear the sermon. தொலைதூர பிரயாணம் வந்து செய்தியை கேட்க வேண்டும் என்றுக்காக வருகிறார். But look at the charismatic world, how they have deceived him. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த charismatic சபை எந்த அளவுக்கு அவர்களுக்கு வஞ்சித்திருக்கிறது. Oh, they told him, oh, you have everything but you don't have the spirit of God in you. அவருக்கு charismatic திருச்சபை சொல்லி கொடுத்தது என்றால், ஐயா உங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு, ஆனா உங்களுக்குள்ள ஆவியானவர் அபிஷேகம் இல்ல. அபிஷேகம் பெற்றியாடா நீ? Have you got anointed? அபிஷேகம் வரல. You are not got anointed. ஓரமான இல்ல. Turn and go away. Don't come for communion. திருவிருந்துக்கு வராதீர்கள். யாரோட பந்தியை யார் ஸ்டாப் பண்றது? Whose communion it, whose table it is, and who are we to stop people from coming in? Communion is not my table. திருவிருந்து என்பது என்னுடைய பந்தி அல்ல. Communion is not pastor's table or reverend's table. திருவிருந்து என்பது ஒரு போதகரின் பந்தியும் அல்ல. Communion is a Lord's table. திருவிருந்து என்பது கர்த்தருடைய பந்தி. The one who believes in Lord. கர்த்தரை விசுவாசிக்கிறவர். The one who believes what the Lord has done on the cross. கர்த்தர் தனக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை விசுவாசிக்கிறவர். The one who has redeemed by the costliest, priceless, precious blood of Jesus Christ. That supper is for him. விலை மதிப்பற்ற மறுபடியும் பெற முடியாத இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஒருத்தருக்காக தேவன் தயார்படுத்திய பந்தி.
அப்படி தேவனே கூப்பிடுற ஒரு மனுஷனை இன்னொரு ஊழியக்காரனால ஸ்டாப் பண்ண முடியுது. When God is inviting a person to come forward for his table, a man of God says you are not ready and he stops them. Because you are not being anointed. கேட்டா சொல்றது ஐயா நீங்க அபிஷேகம் பெறலையே. You got saved. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். But you got not anointed. ஆனா அபிஷேகம் இல்லையே. Oh, don't come and play on the stage. ஐயா இங்க மேடையில வந்து நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்காதீங்க. Don't come and sing on the stage. மேடையில வந்து பாட்டு பாடாதீங்க. If you have to come to the stage, you need to be anointed. மேடைக்கு வரணும்னா நீங்க அபிஷேகம் பெறணும். என்ன டிஃபரன்ஸ்ங்க? What is the difference? The one who is preaching and the one who is stopping other persons to come forward. பிரசங்கிக்கிறவரும் மற்றவர்களை மேலேக்கு வருவதற்கு தடுக்கிறவரும் என்னையா வித்தியாசம்? What is the difference? என்ன வித்தியாசம்? What Jesus has not done in the cross, what I need to do then? கிறிஸ்து சிலுவையில எதை செய்து முடிக்காமல் மிச்சம் வைத்துட்டாரா நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு? Poor understanding of the scripture. வேதாகமத்தை குறித்த மிகவும் குறைந்த ஒரு அறிவு நமக்கு இருப்பதனாலே. Look at Galatians chapter 3 verse 2. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. Did you receive the Spirit by works of the law or hearing with faith? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? How did you receive the Holy Spirit? ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொண்டோம்? By works. கிரியைனாலயா or by faith? இல்ல விசுவாசத்தினாலயா? You can receive the Spirit of God by faith, not by works. நாம் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசத்தினாலேயே பெற்றுக்கொண்டோமே தவிர கிரியைனால இல்லங்க. How many of you say Jesus is Christ? எத்தனை பேர் சொல்லுங்க கிறிஸ்துவே? எத்தனை பேரால சொல்ல முடியும் கிறிஸ்துவே ஆண்டவர் என்று? How many of you claim that Jesus Christ is the Lord? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று? If somebody has put the knife on your neck, will you say that? ஒருவேளை உங்க தொண்டைக்கு மேல கத்திய வச்சு இத சொல்ல சொன்னா சொல்லுவீங்களா? Would you say that? சொல்லுவீங்களா? Let me tell you, if you are truly saying that 100% you have got the Spirit of God, because without the Spirit of God nobody can say that. இதை சொல்வேன் நீங்க சொன்னீங்கனாலே நான் நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு உள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கு இல்லாம அவரால் இயேசுவே ஆண்டவர்னு சொல்ல முடியாது. How many times you are fighting the temptations? எத்தனை முறை நீங்க சோதனைகளோட போராடுறீங்க? Oh, if you lie you can escape. ஒரு நீங்க பொய் சொன்னா நீங்க தப்பிச்சிரலாம். But how many times you are telling the truth and bowing your head and just accepting all the shame? ஆனா அந்த இடத்துல பொய்யை சொல்லாம உண்மையை சொல்லி தலை குனிந்து அந்த அவமானங்கள் எல்லாம் நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். That tells you you have the Spirit of God in you. இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சிங்க ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதற்கு. When people are not ready to forgive you but still you are forgiving them and loving them, that tells you that you have the Spirit of God. மன்னிப்பதற்கு ஜனங்கள் தயாராக இல்லாதபோது நீங்கள் மன்னிப்பது மாத்திரமல்லாமல் அந்த காரியத்தை மறக்கவும் தயாரா இருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு உணர்த்துகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். When people are doing evil, how come we can do good for them? Because the power of the Holy Spirit. மக்கள் நமக்கு விரோதமாக தீமைகளை செய்யும்போது அதற்கு மறு உத்தரவாக நன்மைகளை நம்ம எப்படி செய்கிறோம் என்றாலே நம்ம செய்கிறோம்னாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்னு அர்த்தம். Without the Spirit of God you cannot do that, my dear brother. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இல்லன்னா இந்த எதையுமே என்னால செய்ய முடியாது என அன்பான சகோதரரே. Hallelujah. Hallelujah. How many of you believe that I am anointed? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்? You know why I am saying this? ஏன் திரும்ப சொல்றேன் தெரியுமா? People may tell you, ஜனங்க சொல்லுவாங்க, oh, even Pushparaj is not being anointed, but then how come you go to the church of Pushparaj? I mean, how come you go to the place where Pushparaj is shepherding and you being anointed? ஐயா இந்த புஷ்பராஜ் போதகர் அவருக்கே அபிஷேகம் இல்ல, அப்ப இந்த புஷ்பராஜ் போதகர் அவர் பிரசங்கிக்கிற அவர் ஷெப்பர்ட் பண்ற அவர் மேய்ப்பனா இருக்கிற சபைக்கு நீங்க சென்னீங்கன்னா உங்களுக்குள்ள எப்படி அபிஷேகம் இருக்கும்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா திருப்பி அவங்ககிட்ட கொஞ்சம் அபிஷேகம் என்னன்னு சொல்லிட்டு போயிரீங்களா? If they ask such a question, ask them a back question, one question. You please tell me what is anointing? Have that confidence. அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். I am today நான் இன்றைக்கு living as a Christian, ஒரு கிறிஸ்தவனா ஜீவிப்பதே not by my power, என்னுடைய பலத்தினாலே அல்ல, but by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே. Without the power of the Holy Spirit nobody can live as a Christian and nobody can witness as a Christian. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இல்லை என்றால் ஒருவராலும் கிறிஸ்தவராக வாழ முடியாது, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்க முடியாது. How many of you got saved? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? Once again, how many of you got born again? Born again, maybe that's the right term. ஒருவேளை இப்படி கேக்குறேனே, எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க?
கையை தூக்கி ஏன் சார் அவ்வளோ சோர்வாக இருக்கீங்க, கையை அப்படியே வருது, எனக்கு நிற்க முடியல எனக்கு. உடனே அது அபிஷேகன்றாதீங்க. அண்ணன் அபிஷேகத்தில் நிற்க முடியாமல் பேசினார் தெரியுமா? அப்படிலாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கிறேன். ஓகே, how many of you know, how many of you got born again? எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? ஓகே, let me tell you, look at this scripture. இந்த வசனத்தை பாருங்க. Titus 3:5. தீத்து 3:5 வசனம். He saved us. அவர் நம்மை ரட்சித்தார். Not because of works done by us in righteousness, but according to his own mercy. But how? By the washing of regeneration, number 1. Number 2, and renewal of the Holy Spirit. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே முதலாவதாக மறுஜென்ம முழுக்கினாலும் இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். So when you born again, நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படும் போது that time itself spirit of God start acting on you. அந்த கணமே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கிறார். In simple layman statement, very plainly, ரொம்ப எளிதா புரியபடி சொல்லணும்னா, without spirit of God you cannot be saved. பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல் உங்களால் ரட்சிக்கப்படவே முடியாது. Hallelujah. Hallelujah. One last scripture. கடைசியா ஒரே வசனம். One last scripture and not finish the sermon. ஒரு கடைசி வசனம் சொன்னோன்னே செய்தி முடிஞ்சதுன்னு நினைச்சிடாதீங்க. பரவாயில்லையே, அதுக்குள்ள முடிச்சிட்டாங்களே அப்படி நினைக்க கூடாது. Don't think that this guy finished so early today. Finish that topic. அந்த தலைப்பு முடியுது. One more question you are going to answer. We'll give surprises today. இன்னைக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு, நீ கொஞ்சம் சர்ப்ரைஸும் இருக்கு. Let's be frank and plain when it comes to truth. சத்தியத்தை மிக வெளிப்படையாகவே நாம் இன்று கற்றுக்கொள்ள போகிறோம். 1 Corinthians 12:13. 1 கொரிந்தியர் 12:13 வசனம். 12:13. 12:13. 12:13. 12:13. நான் அவங்கள சொல்லுங்கன்னு சொன்னேன், நீ மட்டும் தான் சொன்ன. 12:13. Are you all awake or not? 12:13. 12:13. 12:13 says this. 12:13 இப்படியாக சொல்கிறது. God's Spirit baptized each of us. ஒரே சரீரத்தினாலே எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, each of us, எல்லாரும் ஒரே ஆவியினாலே, and you got baptized first, முதலாவதாக ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம், and made as a part of the body of Christ. அதைத் தொடர்ந்து அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாக மாறி விடுகிறோம். So when you became the part of body of the Christ, ஐயா, நாம் எப்பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக மாறுகிறோம்? when? எப்போ? அந்த வசனத்தை பாருங்க மறுபடியும். Let's read the verse. இப்படிலாம் நம்ம படிக்காதனால தான், because we have not been adapted to read like this. ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு we go to some place, அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு whatever they say we listen, ஏதாவது நடக்குதாண்டே பார்த்துட்டு இருக்கோம், and we look something supernatural is happening, அதனால அவங்க நடத்தி காட்டுறாங்க, and they are trying to fake all these things, நடத்தி காட்டுறாங்க, and they are trying to do all these things, and we thought it is all done by the Spirit of God, not knowing they are operating by which spirit. நாம் என்ன நினைச்சிரோம்னா, இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் செயல் நினைச்சிரோம், ஆனா அது உண்மையாவே எந்த ஆவின்னு நம்ம பகுத்தறிய தவறி விடுகிறோம். Bible says test every spirit. வேதம் சொல்கிறது ஆவிகளை நாம் ஆராய வேண்டும், பகுத்தறிய வேண்டும். And test every spirit. எல்லா ஆவிகளையும் சோதித்தறிந்து and discern it. அதை நாம் பகுத்தறியணும். If you have to discern, you need to know the word. நமக்கு பகுத்தறிய வேண்டும் என்றால் முதலாவதாக வசனம் என்னன்னு தெரியணும். Paul says in 1 Corinthians 12:13, you are baptized by the Spirit of God and made as a part of Christ's body. பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 12:13 சொல்லும்போது, நீங்கள் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெற்று அதன் பின்பாக கிறிஸ்துவோடு ஒரே சரீரத்தின் அங்கமாக மாறிவிடுகிறோம். How many of you became the part of the body of Christ? எத்தனை பேர் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமா இருக்கிறீர்கள்? How many of you got baptized by the Holy Spirit? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா, ஒரு கைத்தட்டு. அல்லேலூயா சொல்ல சொன்ன அல்லேலூயா. இப்போ கைத்தட்டு சொல்ல தர கை தட்டலாமே. அரசியல்வாதி கூட்டம் மாதிரி ஆக்கிட்டீங்களே, என்ன இப்படி? இதெல்லாம் இங்கேருந்து வரணும் அப்படியே. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் த நெக்ஸ்ட் டாபிக். அடுத்த ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போறோம். So in Christian world, when it comes to Spirit of God, they'll say this.
கிறிஸ்தவ உலகத்துல இந்த ஆவியானவரை குறித்து பேசும்போது இப்படி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. Don't lose the anointing. ஐயா அபிஷேகத்தை இழந்துராதீங்க. Are you still moving in the anointing? ஐயா இன்னும் அபிஷேகத்துல நீங்க நடக்கிறீங்களா? Let me put it in this way. இல்ல இப்படி சொல்றேனே, They will claim few people. ஒரு சிலரை கூப்பிட்டு அழைத்து, or let me put it in this way. Maybe Sylvan is the man of God. ஒரு இப்படி வச்சுக்கலாமே, இப்பொழுது நான் ஒரு தேவனுடைய ஊழியர்னு வச்சுப்போம். I'm like assistant of Sylvan. போதகர் வந்து எனக்கு துணையாக இருக்கு, உதவியாளராக இருக்கு, வேலைக்காரர், உதவியாளராக இருக்கு. உதவியாளர் இவருக்கு பேக்கை தூக்கிட்டு to take the bags, no traveling along with him, அவரோடு இணைந்து பயணிந்து ஐயா கர்ச்சீஃப் எல்லாம் மடிச்சு கொடுத்துட்டு to fold the kerchief and give unto him. And I will say, அப்ப நான் சொல்வேன், ஐயா will always be in anointing. The man of God is always in his anointing. ஐயா anointingல இருப்பாங்க. He'll always be in his anointing. ஐயா பக்கத்துல போனாலே anointing. When I go near him I can feel the anointing. I am also doing ministry. நானும் ஊழியம் பண்றேன். But no, he is the man full of anointing. ஆனா ஐயா எப்பொழுதுமே அபிஷேகத்துல நிரம்பி இருப்பாரு. Then what kind of man I am? அப்படி நான் சொன்னேன்னா, அப்படி சொன்னா போதகரை நீங்க எந்த விதமான மனிதர் சொல்வீங்க? Basically the common understanding is, நம்முடைய பொதுவான புரிதல் என்னன்னா, there are few people they are full of anointing. ஒரு சில ஜனங்கள் அபிஷேகத்துல நிறைந்து இருப்பாங்க. And there are few people they don't have much anointing. ஒரு சிலருக்கு ரொம்பலாம் அபிஷேகம் இருக்காது. For example, if I preach God loves, or maybe let me put it this way, if I pray, ஒருவேளை நான் இப்படி ஜெபிக்கிறேன், Lord I pray for John, தேவனே நான் ஜானனுக்காக ஜெபிக்கிறேன், be with him, அவரோடு இருங்க, and give him right mind, அவருக்கு தெளிந்த ஒரு மனதை கொடுங்க, and let him discern the word of God, வேதத்தை நன்றாக பகுத்தறிய உதவி செய்யுங்க, let them study the word, வேதத்தை நன்றாக கற்றறிய, let them live by the word, வேதத்தின்படி வாழ்வதற்கு strengthen him, அவரை பலப்படுத்துங்க. in the name of Jesus I pray. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இந்த prayer ko, for this prayer, if I pray for the same, another minister is praying for John. இப்பொழுது வேறொரு ஊழியர் இப்பொழுது ஜானனுக்காக ஜெபிக்கிறார். Brother come here. Another minister of God, வேறொரு ஊழியக்காரர் kneel down, முட்டங்கால் போட சொல்லி, the name of Jesus, name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே. இப்படி தொடர்ந்து பண்ண வேற மாதிரி பண்ணிட போறேன், நீ எதிர்த்து போயிரு. இப்போ இந்த ரெண்டு பிரேயர்ல எந்த பிரேயர்ட்ட தலையை கொடுப்பீங்க நீங்க? So if you are there, for which prayer you will give your heads? ஏன்னா செகண்ட் பிரேயர்ல நிறைய அனாயிண்டிங் இருந்துச்சு. Because what we think is, in the second prayer there is a lot of anointing. And first prayer அந்த புஷ்பராஜ் பிரதர் பண்ணார்ல, the first prayer that Pushparaj pastor prayed, அதுலலாம் அனாயிண்டிங்கே இல்ல. there is no anointing in that. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, whether you believe it or not, நான் queueல நின்னா if I stand in the queue, நம்மலாம் no second thought, ரெண்டா சிந்தனையே கிடையாது சார். இந்த மாதிரி எல்லாம் மதிக்கிறதே கிடையாது. will not even respect for the first kind of group. அங்கேட தலையை கொடுத்து you gave your head to that kind of people. ஐயாட்ட போனேன், I went to that man. அப்படியே அண்ணலா இருந்துச்சு பாரு. It was so powerful. இப்படி நான் இருந்ததனால தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியுது. Because I was like that, I was able to help you now. When it comes to anointing, இந்த அபிஷேகத்தை குறித்து பார்க்கும்போது, it is not something like is a fading or just growing and going away. ஐயா இது வளர்றது குறையிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது இப்படி எல்லாம் கிடையாதுங்க. When David was praying in Psalm 51, I think, தாவீது சங்கீதம் 51ல ஜெபிக்கும்போது, do not take your spirit of God from me. பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும் என்று சொல்லும்போது, remember that David was in the old covenant. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்துல பழைய உடன்படிக்கையின் கீழ இருக்கிறார். Holy Spirit will come upon them, not in them. அந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு மேலாக வருகிறாரே தவிர அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவதில்லை. For you and me, Spirit of God is residing, dwelling in us, not coming upon us. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார், நமக்கு மேல அவர் இருப்பதில்லை. It is not something he will come and go. அவர்தான் வந்துட்டு போறவர்லாம் இல்லைங்க. It is not something he will not descended and ascended. மேல இருந்து கீழே இறங்குறார், திரும்ப மேல போறார், அப்படியெல்லாம் இல்ல. Look at the Bible. Look at the Bible. வேதாகமத்தை பாருங்கள். Look at the Bible. வேதாகமத்தை மட்டுமே பாருங்கள். I'll tell you one verse. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். Turn your Bible to Ephesians chapter 1 verse 13. எபேசியர் 1:13 வசனம். I'll just read it for you. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். In him you also, when you heard the word of truth, the gospel of your salvation, and believed in him,
you were sealed with the promised Holy Spirit, 14th verse, who is the guarantee of our inheritance until we acquire possession of it to the praise of his glory. எபேசியர் 1:13-14 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். It is something we are going to acquire some possessions. ஐயா, இது ஒரு பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்வது போல. You are going to get some treasure. ஒரு பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். And it is the Spirit of God is the assurance that you are surely will get the treasure. நாம் பொக்கிஷத்தை நிச்சயமா பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தை நமக்கு கொடுப்பதே இந்த பரிசுத்த ஆவியானவர். What is the treasure? இந்த பொக்கிஷம் என்ன? What is the treasure? இந்த பொக்கிஷம் என்றால் என்ன? You tell me, what is the treasure? இந்த வசனத்தின்படி பொக்கிஷம் என்ன? No. Read that verse once again. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. பொக்கிஷம் என்று எதை சொல்கிறது? In him you also, when you heard the word of truth, the gospel of your salvation, and believed in him, you were sealed with the promised Holy Spirit. That is the past tense. You are sealed with the promise of the Holy Spirit, who is the guarantee of our inheritance until we acquire possession of it to the praise of his glory. நீங்களும் உங்களுடைய இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு விளக்குகிறது. அடுத்த வசனம் சொல்லுது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். What does this mean to? இந்த மீட்கப்படுவார்கள் சொல்லுது. ஐயா, இது எதை குறிக்கிறது? You got the Spirit of God, but still it is talking about some redemption. ஐயா, நமக்குள்ள ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் முத்திரையாக இருக்கிறார். ஆனா இப்ப மறுபடியும் மீட்கப்படுவார் சொல்லுது. இந்த மீட்பு எதை குறித்து சொல்கிறது? இந்த மீட்பு என்ன மீட்பு? What does this redemption talks about? It is a glorification. ஐயா, இது மகிமைப்படுத்தப்படும் When காரியம். it comes to salvation, it has the three parts. இந்த இரட்சிப்பை குறித்து பார்க்கும்போது அதில மூன்று பகுதிகள் உண்டு. Justification, நீதிமானாக்கப்படுதல், that's my past. அதனுடைய கடந்த காலம். According to the cross, based on cross. சிலுவையின் மூலமாக அது நடந்தது. Not by my works, but the work has done by Jesus Christ on the cross. அதுல ஏன் வேலைன்னு ஒண்ணுமே இல்ல. அது என்னுடைய தேவனாகிய இயேசுவானவர் சிலுவையிலே செய்து முடித்த வேலை. And sanctification, அது கொடுத்த பரிசுத்தமாக்குதல். it's happening right now. அது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. Washed by the word. அவருடைய வசனத்தினாலே கழுவப்படுகிறோம். No, enabled by the Spirit of God. பரிசுத்த ஆவியானவராலே புதிதாக்கப்படுகிறோம். Empowered by the Spirit of God. பரிசுத்த ஆவியானவராலே உருவாக்கப்படுகிறோம். And growing in the reflection of Jesus Christ. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். Oh, to resemble and reflect him. அவரை போல மாறி அவரை போல பிரதிபலிக்க. One day I will die. ஒரு நாள் நான் மரிப்பேன். Or before I die he may come. இல்ல நான் மரிப்பதற்கு முன்பாக அவர் வரலாம். In that day, அந்நாளிலே, oh, he has he has reserved a lot of blessings for me. எனக்காக अनेक ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். I am the co-heir of Christ. நான் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். I have all the inheritance reserved. எனக்காக எல்லா புத்திர சுவிகாரத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. There are few things I can enjoy here, but I will enjoy every inheritance on the day I reach him. ஒரு சில ஆசீர்வாதங்களை நான் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறேன். ஆனா இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பரலோகத்தில் ஒரு நாள் அனுபவிப்பேன். Nobody can snatch it. அதை ஒருவரால எடுத்து விட முடியாது. Nobody can remove it. ஒருவரால் அதை தடை செய்ய முடியாது. Nobody can stop it. ஒருவரால் அதை நிறுத்த முடியாது. Nobody can eradicate it. அதை ஒருவராலும் அழிக்கவும் முடியாது. What is the assurance? ஐயா, இதுல என்னையா நம்பிக்கை? Because that is there somewhere else. ஐயா, இது எங்கேயோ இருக்கிறதே. Oh, the day I die. நான் மரிக்கும் நன்னாளிலே. Or the day Jesus Christ came here. இல்ல இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு மறுபடியும் வரும் நாளிலே. I will get that redemption. அந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்வேன். Till that day. அந்நாள் வரைக்கும். Oh, till I get that. அதை நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். I have got the guarantee God. That is the Spirit of God. அதற்கு எனக்கு உறுதியாக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே பரிசுத்த ஆவியானவர்.
Hallelujah. ஹல்லேலூயா. You understand the verse? இந்த வசனம் புரியுதா? Oh, I already been sealed. நான் ஏற்கனவே முத்திரை போடப்பட்டேன். What does the seal mean? இந்த முத்திரை எனக்கு எதை விளக்குகிறது? Oh, my owner will come. ஒரு நாள் என்னுடைய எஜமான் வருவார். Oh, I will belong to my owner one day. நான் எஜமானுக்குரிய சொந்தமாக ஒரு நாள் மாறுவேன். So basically, what is the context here? ஐயா, இங்கோட பின்புலம் என்ன? Oh, in the city of Ephesus, it's a commercial world. ஐயா, இந்த எபேசு பட்டணம் அது ஒரு வர்த்தக நகரம். It is a seaport. அது ஒரு கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுக பட்டணம். Oh, all the entrepreneurs, they will come to purchase the woods. எல்லா தொழிலதிபர்களும் இந்த இடத்துல வந்து மரக்கட்டைகளை வாங்க வருவாங்க. So they will come, இந்த இடத்துக்கு வருவாங்க. they will purchase it, அந்த கட்டைகளை வாங்குவாங்க, and மரங்களை they will வாங்குவாங்க. have the seal. அவங்க கையில ஒரு முத்திரை வைத்திருப்பாங்க. So they will just seal it, அந்த முத்திரையை போட்டுட்டு and they will go to the next port, அடுத்த துறைமுகத்துக்கு சென்று விடுவாங்க. and they will continue their purchase. அவங்க அங்க சென்று வணிகத்தை தொடர்வாங்க. Who will take this? ஆனா இந்த மரங்களை யார் வாங்குவாங்க, Who எடுத்து will செல்வாங்க? bring this wood to this home? இந்த மரங்களை இந்த எஜமானுடைய அல்லது தொழிலதிபருடைய வீட்டுக்கு யார் எடுத்து செல்வாங்க? The servant will come. அவருடைய வேலையாட்கள் வருவாங்க. He will show the seal. அவர்கிட்ட இந்த முத்திரையை காண்பிப்பாங்க. He will not pay anything. அவங்க தனியா இதுக்காக காசு கொடுக்க மாட்டாங்க. Because it's been already paid. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு காசு கொடுத்தாயிற்று. And sealed. முத்திரை Now போடப்பட்டாயிற்று. they will come and show the seal. அந்த முத்திரையை காண்பித்தாங்க. Oh, this is belong to my boss. ஐயா, இது எங்க எஜமானுக்குரியது. And they will take the wood. அவங்க அந்த மரக்கட்டைகளை எடுத்து Go to home. அவங்க ரோமுக்கு சென்று, Go to their home. மன்னிக்கும், வீட்டுக்கு சென்று And put it there. அங்க வைத்து விடுவாங்க. And this boss, entrepreneur, went all around and come back to their home. இந்த தொழிலதிபர் அவங்க எல்லா இடத்திற்கும் வணிகத்திற்காக சென்று கடைசியாக தன்னுடைய வீட்டுக்கு வருவார். The wood had only one encounter with the boss. அந்த மரக்கட்டைகளுக்கு அந்த எஜமானோட நேரடியாக சந்திப்பு ஒரு முறை மாத்திரமே நடந்தது. And the boss went. அந்த எஜமான் இப்பொழுது சென்று விட்டார். What is the guarantee for the wood? It will reach the boss again. ஐயா, என்னையா உறுதி இந்த மரக்கட்டைக்கு இருக்கிறது? நான் நிச்சயமாகவே என்னை வாங்கினவருடைய வீட்டுக்கு செல்வேன் என்று. I know I've been sealed. ஐயா, எனக்கு தெரியும் நான் முத்திரை போடப்பட்டேன். I bear the seal of my boss. என்னுடைய எஜமானுடைய முத்திரையை உடையவனாக இருக்கிறேன். Even though I don't see the boss here. ஒருவேளை என்னுடைய எஜமான நான் இந்த இடத்துல பார்க்காவிட்டாலும், Even though the boss is not all around me. என்னை சுற்றி என்னுடைய எஜமான் இல்லாவிட்டாலும், But when I look at the seal, நான் இந்த முத்திரையை பார்க்கும்போது I know எனக்கு தெரியும் I will go to his home. நிச்சயமாக அவருடைய வீட்டுக்கு செல்வேன் என்று. That is the sealing and the guarantee of the Holy Spirit. இதுதான் ஆவியானவராக நமக்கு கொடுக்கிற உறுதியும் அச்சாரமுமாய் இருக்கிறார் என்பது. Have you anointed by the Holy Spirit? ஐயா, நீங்க பரிசுத்தாவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா? That give the assurance. அது நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறது. Oh, you are redeemed. நான் மீட்கப்பட்டேன். And you have been redeeming. மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். You will be redeemed completely. ஒரு நாள் முழுவதுமாக மீட்கப்படுவேன். And that confidence you will get it by having the indwelling Holy Spirit. அந்த நம்பிக்கை எனக்கு கொடுப்பதே எனக்குள்ளாக வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே. Hallelujah. ஹல்லேலூயா. இதை இழக்கிறதுக்கு குறைக்கிறதுக்குலாம் உங்களால முடியாது சார். We cannot remove it, we cannot decline it, nothing we can do. I'll tell you illustration, but hold on. நான் சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன், முன்னாடி காத்துருங்க. Before that, we'll go to one more scripture. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். Ephesians chapter 4 verse 30. எபேசியர் 4:30 வசனம். Oh, do not grieve the Holy Spirit of God by whom you were sealed. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Oh, you need to enjoy this. ஐயா, இந்த வசனத்தை நாம என்ஜாய் பண்ணணும். Look at, I can grieve the Holy Spirit. ஐயா, என்னால பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியும். I will explain that. அதை நான் திரும்ப உங்களுக்கு விளக்க போறேன். But I can grieve the Holy Spirit, but the Holy Spirit will not leave me. என்னால பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியும், ஆனா பரிசுத்த ஆவியை என்னை விட்டு போய் விடுவார்னு வசனம் சொல்லல. Look at the oxymoron kind of statement. இங்க இருக்கக்கூடிய எதிர்மறையான இந்த காரியங்களை பாருங்கள். If I grieve Sylvan, ஒருவேளை போதகர் என்னை துக்கப்படுத்தினால், maybe he will leave from me. நான் போதகரை விட்டு விலகி செல்வேன். But if I grieve my wife, ஒருவேளை என்னுடைய மனைவியை நான் துக்கப்படுத்தினால், she cannot leave me just like that. அவங்க நினைச்ச உடனே விட்டுட்டுலாம் போக முடியாது. Because it is a covenant, I have put it on her neck. ஏனென்றால் இது ஒரு உடன்படிக்கை, அவர்களுடைய கழுத்தில் நான் தாலி கட்டி இருக்கிறேன். There is a seal on her neck. அவங்களுடைய கழுத்துல ஒரு முத்திரை இருக்கிறது. That is the seal put by
by her husband Pushparaj. அந்த முத்திரை அவங்களுடைய கணவராகிய புஷ்பராஜ் என்பவரால் போடப்பட்டது. Oh, he can leave me. ஐயா நான் போதகரை விட்டு செல்லலாம். If I grieve him, he can leave. போதகர் என்ன துக்கப்படுத்தினா நான் போயிடலாம். But my wife cannot leave. என்னோட மனைவி என்னை விட்டு போக முடியாது. Because we bounded by the covenant. There is a seal in her neck. ஏனென்றால் ஒரு உடன்படிக்கையினால இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு அச்சாரமாக ஒரு முத்திரை இருக்கிறது. Exactly, that's what saying here. அதுதான் இங்கே சொல்லுது. Oh, don't grieve the Holy Spirit. ஐயா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். At the same time, அதே நேரத்துல let me tell you, இன்னொரு விஷயத்தை சொல்றேன். I know you will fail. ஐயா நீங்க தோற்பீங்க, தவறுவீங்கன்னு எனக்கு தெரியும். I know you will make mistakes. தவறு செய்வோன்னு எனக்கு தெரியும். I know you will grieve the Holy Spirit many times. நிச்சயமாக பல நேரங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துவோன்னு எனக்கு But தெரியும். let me tell you, ஆனா நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். you are sealed by him. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். That gives us the assurance of ever presence of him along with us. அது நமக்கு ஒரு மிக பெரிய உறுதியை கொடுக்கிறது. அவர் எப்பொழுதும் நம்முடன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்று. ஏதோ இந்த தப்பு பண்ணனும் போயிட்டாரு, அந்த தப்பு பண்ண போயிட்டாரு, அப்படிலாம் போறவர் கிடையாது அவரு. Don't think that I made this mistake, he went away. I made this mistake, he went away. No, that is not the way of the Spirit of God. ஓ, அப்ப நான் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா பிரதர் நீங்க ரட்சிக்கவே படலன்னு அர்த்தம். But if you think that if that is the case, I can live whatever thing and do whatever mistakes I can live whatever way I want, then the question is, are you really saved? If you are saved, ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா you cannot have that thought. அப்படிப்பட்ட ஒரு தவறான சிந்தனை எனக்குள்ள இருக்க முடியாது. Okay, next one. இன்னொரு வசனம் 2 Corinthians 5:5. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். He who prepared us for this very thing is God, who has given us the Spirit as a guarantee or the pledge. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. So what do you mean by the pledge? ஐயா இந்த அச்சாரம் சொல்றோம்ல, அப்படினா உறுதின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? The pledge நம்ம ஸ்கூல்ல இந்தியா எனது தாய்நாடு அந்த உறுதி இல்ல இது. We take our pledge in the school, right? India is my country. அது என்ன சொல்றேன்னு தெரியாது. pledge okay கைகளை போட்டுருவோம். We will not even know what we are telling, but we will just mumble something and say and put down our hands. இதே pledge உங்ககிட்ட பேங்கர் சொன்னா இப்படி இருக்கும். But if the same pledge, if your bank person says unto you, how will you feel? சொல்றது புரியல. லோன் தரலாம் நினைக்கிறேன் சார். I'm thinking I can give you a loan. நீங்க வாங்க தரோம் பார்க்கறோம். You come, let us see. யோ தருவீரா மாட்டீரா தெளிவா சொல்லுவோம். You'll ask whether you'll give or not. Make it clear. ஓ சும்மா சைனை போடுங்க சார், அந்த 16 இடத்துல இப்படி வளைச்சு வை சைனை போடுங்க பார்க்கலாம். Sir, come, you put just all this sign in 16 places here and there and in all this way. Let's see. You may think that why Anna is saying some irrelevant example here. நீங்க நினைக்கலாம் அண்ணா ஏன் சம்பந்தமே இல்லாம ஒரு எடுத்துக்காட்ட சொல்றாரு. But here that is the exact word used. ஆனா இங்கே அதே வார்த்தையை தான் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். The pledge means இந்த உறுதினா என்னன்னா down payment. அது முன்பணமாக செலுத்தப்படுவது. It's a deposit. அது ஒரு முன்பணம் போல. It is a financial term. அது ஒரு இந்த பண வர்த்தனைக்குரிய ஒரு வார்த்தை. So means அதுக்கு அர்த்தம் என்னன்னா, you applied for the loan. ஐயா நான் ஒரு கடனுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன், லோன் கேக்குறேன். Now the bank has deposited 50% of amount in my account. இப்போ நான் லோன் கேட்டா முன்பணமாக முதல் தொகையாக ஒரு அதுல 50% தொகையை அக்கவுண்ட்ல போட்டுருவாங்க. Will you start your work or not? இப்போ நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சிரோமா இல்லையா? பாதி தான தந்திருக்காங்க. Will you question they have given only half? பாதி தந்தது என்ன சொல்லுதுன்னா மீதி நிச்சயம் தருவாங்கன்னு சொல்லுது. Amen. The reason that the deposit that they have given on the first hand gives me an assurance that they will give the remaining amount to me. The down payment is giving the assurance over the rest of the payment. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த முதல் தொகை எதை நமக்கு ஆதாரமாக இல்லை, என்ன ஆதாரம் நமக்கு இல்லை, என்ன உறுதி கொடுக்கிறதுனா நிச்சயமாகவே மீதி தொகையும் கொடுக்கப்படும் என்று. No, they deposited the down, maybe they deposited the down payment. ஐயா இப்போ முதல் தொகையை நமக்கு வழங்கிட்டாங்க. We will not wait. நம்ம காத்திருக்க மாட்டோம். Since the down payment is made, we will start our work. இந்த முதல் தொகை நம்ம அக்கவுண்ட்க்கு வந்த உடனே நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோம். Because it will never fail. ஏன்னா அது நிச்சயமாகவே நிற்க போவதில்லை. Oh, obviously they given the deposit, surely they will give the whole payment. அவங்க முதல் தொகையை நமக்கு கொடுத்ததனால மீதி தொகையும் நிச்சயமாவே நமக்கு கொடுப்பாங்க. Exactly, that is how we received the Spirit of God. அதே போல தான் நாம் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டோம். Today whatever we feel, இன்றைக்கு நாம உணர்கிற காரியங்கள் oh the joy, அந்த சந்தோஷம், oh the courage, அந்த தைரியம், oh the speaking the truth, சத்தியத்தை பேசுகிற காரியம், revealing the word of God, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற காரியம், and peace, சமாதானம், gentleness, சாந்தம், kindness, அன்பு, and all
these things are like a down payment. இந்த எல்லா காரியங்களும் ஒரு முன்பணம் மாதிரி. It shows, it gives the assurance and the guarantee that I will receive the entire payment. இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் நிச்சயமாக ஒரு நாள் நான் உறுதியாகவே அந்த முழுமையானதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று. Do you want me to show one more scripture? இன்னொரு வசனத்தை காண்பிக்க விரும்புறீங்களா? Look at 2 Corinthians 1:22. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்கிறது. And who has also put his seal on us, giving us his spirit in our hearts as a guarantee. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. I'll give one illustration. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். Maybe I'm just along with my family leaving from here to Tirunelveli. ஒருவேளை இப்போ நான் என் குடும்பத்தோட இணைந்து நானும் குடும்பமும் இப்போ திருநெல்வேலி பட்டணத்துக்கு செல்றோம். So we started here and we are on our journey maybe till Trichy. இங்க இருந்து பிரயாணத்தை ஆரம்பிச்சு இப்போ திருச்சி பட்டணத்துக்கு வந்துட்டோம். Now why I say Trichy? ஏன் திருச்சி சொன்னோம்? A lot of people from Trichy. திருச்சில இருந்து நிறைய பேர் இருக்கீங்க. We went திருச்சிக்கு சென்றோம். their houses, அவங்க வீட்டுக்கு போனோம். having tea, தேநீர் அருந்தணும் and snacks. சாப்பிட்டோம். Milton wants me to have the lunch. மில்டன் வந்து லஞ்ச் சாப்பிட கூப்பிட்டிருந்தாங்க. And Jenny wants me to have the dinner. ஜெனி அக்கா வந்து டின்னர் சாப்பிட சொல்லிருந்தாங்க. So let me finish all that. அதெல்லாம் முடிச்சிட்டு And I started from there. அங்க இருந்து கிளம்பிட்டேன். First of journey was okay. முதல் அந்த பயணத்துடைய முதல் பகுதி நல்லா இருந்துச்சு. Not because of the tea. டீனால இல்ல. Not because of the dinner. டின்னர்னால இல்ல. While I was on my way, போற வழியில the car was breakdown. கார் வந்து இப்போ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. Not me, but the car. நான் இல்லையா கார். Now what should I do? இப்போ நான் என்ன செய்யணும்? Tell me what you will do. இப்போ நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? So we started the journey. பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். Halfway we came. பாதி வழி வந்துட்டோம். And it became now it's become a problem. இப்போ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. Okay, let me make a U-turn, go back to Chennai, right? இப்போ திரும்பி நான் மறுபடியும் சென்னை பட்டணத்துக்கு வந்துடணுமா? அப்படி வரக்கூடிய புத்திசாலி இருந்தா கை தூக்கி கேட்டுங்க பார்க்கலாம். If there is any such a wise person who will come back to Chennai, please raise your hands. அப்ப என்ன பண்ணுவாங்க? But what you will normally do? பஞ்சர் ஒட்டிச்சு. யார் பஞ்சர் ஒட்டின்னு சொன்னது? Correct. I will find a mechanic. நான் ஒரு மெக்கானிக்கை கண்டுபிடிச்சு and ask the mechanic to repair my car. அவர் அழைத்து என்னுடைய காரை சரி பண்ண சொல்லி So the mechanic will come. அந்த மெக்கானிக் வருவாரு. And he will work on the car. அந்த கார்ல வேலைகளை செய்வாரு. And he will make sure that I will have the rest of the journey smoothly. நான் மீதி பிரயாணத்தை நல்லபடியா செய்து முடிப்பதற்கு அவர் உதவி செய்வாரு. So the Spirit of God, பரிசுத்த ஆவியானவர் God has started the journey. மன்னிக்கவும், தேவன் இந்த பயணத்தை ஆரம்பித்தார். The journey starts from here. அது நம்முடைய வாழ்க்கை இங்க இருந்து ஆரம்பிக்குது. From here means where? எங்க இருந்து? இங்க இருந்து. கேக்கல எங்க இருந்து பாத்தீங்களா? நம்ம அப்படியே தலை எங்க இருந்து நம்ம ஜர்னி எங்க இருந்து ஆரம்பிச்சது? From where our journey started? From the time you born. நான் பிறக்கும்போது the journey starts before the foundations of the earth. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்முடைய பிரயாணம் ஆரம்பித்து விட்டது. கை தட்டினாங்களோ? No, you were, let me put it this way, you were in existence and you came into existence when the day you were born. நீங்கள் தேவனின் மனதில் இருந்தீங்க, ஆனா பிறக்கும்போது இந்த உலகில் வந்தீங்க. And in the day born again you belong to God. நீங்கள் மறுபடியும் பிறந்தபோது நீங்கள் தேவனுடையவர்களாக மாறிவிட்டீங்க. And you are on your journey towards eternity where you came from. நீங்கள் எங்க இருந்து வந்தீர்களோ அந்த இடத்திற்கு நித்தியமான உங்கள் பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உடனே சொல்ல நான் நித்தியத்திலிருந்து வந்தேன் நித்தியத்துக்கு போறேன் அப்படியே சொல்ல அது வேற. ஐயோ. But what I'm saying is you were in the mind of God before you born. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க பிறக்கும் முன்பாகவே தேவனுடைய மனதில நீங்க இருந்தீங்க. And you came into existence on the day you born in this world. இந்த உலகத்துல பிறந்த அன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்க ஆரம்பிக்கிறோம். And one day you got an encounter with God. ஒரு நாள் தேவனுடன் நமக்கு ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. And on that day you belong to God. அந்நாட்களில் நாம் தேவனுடையவர்களாக மாறி விடுகிறோம். And you are going to be with God. தேவனோடு இருக்க நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கே செத்துட்டோம்னு சொல்ல வரல. I'm not saying on that. He went to be with the Lord sir அப்படிங்கறது உடனே அன்னைக்கே போய்ட்டோம்லாம் சொல்லிராதீங்க. No, the journey, basically this is the journey. ஐயா இது ஒரு பிரயாணம். God has started the journey. தேவன் இந்த பயணத்தை ஆரம்பித்தார். Do you think that God will often the journey and went back? இந்த பிரயாணத்தை தேவன் பாதியிலே விட்டுட்டு திரும்ப போயிடுவார் நினைக்கிறீங்களா? பண்ணுவாரா?
Will God do that? உங்களை அழைத்தவர் உண்மை இல்லவர். The one who has called you is faithful. The one who has started the journey in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நல்ல ஓட்டத்தை தொடங்கினவர். It is his responsibility to bring the journey to completion. அது முடியும் வரை நடத்தி செல்வது அவருடைய வேலையாய் இருக்கிறது. Of course there are a lot of breakdowns. ஐயா அதுக்கு இடையில நிறைய பிரேக் டவுன் இருக்குது. Of course a lot of hiccups. நிறைய தடைகள் இருக்கிறது. Oh, you need someone who can help to fulfill the journey. இந்த பயணத்தை முடிவு செய்வதற்கு உதவி செய்ய நமக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. If you got a flat tire, you need to have a mechanic to set the flat tire. ஒருவேளை நம்முடைய கார்ல வந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சுனா அதை ஒட்டுவதற்கு ஒரு மெக்கானிக் தேவைப்படுகிறார். You will not go back just because you got a flat tire. ஐயா கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு திரும்பி போக மாட்டோமே. We are not such fools. அப்படிப்பட்ட ஒரு மூடர்கள் அல்ல நாம். So basically the Spirit of God is acting as a mechanic to work on all the breaks, work on all the failures and make sure that we'll bring the journey into completion. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தவறுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளையும் அது எல்லா காரியங்களையும் சரி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மெக்கானிக் போல செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையின் இந்த பிரயாணத்தின் முடிய செய்வதற்கு அவர் உதவி செய்கிறார். Sometimes the spiritual motor is got repaired. பல நேரங்கள்ல இந்த ஆவிக்குரிய மோட்டார் ரிப்பேர் ஆயிடுங்க. Sometimes angry words, சில நேரம் கோபமான வார்த்தை வரும், wicked deed, தவறான தீமையான செயல்கள் இருக்கும், lust, இச்சை இருக்கும், careful acts, தவறான செயல்கள் இருக்கும், yelling and shouting and all these things, கோபம், மூர்க்கம், கடும் சொற்கள் இதெல்லாம் இருக்கும். So now the Spirit of God is coming. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். Okay, I do understand. ஐயா எனக்கு புரியுது. Don't think that you will go back. நீ திரும்ப போயிடுவேன்னு நினைச்சிராதப்பா. Don't try to go back. திரும்ப போக முயற்சி செய்யாத. No, remember me. என்னை ஞாபகம் வைத்துக்கொள். I am in you. நான் உனக்குள் இருக்கிறேன். I am within you. நான் உனக்குள் வாசம் செய்கிறேன். I am along with you. உனக்குள்ள உன்னோட இருக்கிறேன். You know why I am here? எதற்காக இருக்கிறேன் தெரியுமா? To complete the journey successfully. இந்த பிரயாணத்தை வெற்றியாக முடிய செய்யவே. I have the dunamis power. இந்த dunamis power இருக்கிறது. Oh, I will empowering you. உனக்கு பலப்படுத்தி. I will edify you. உன்னை பக்குவப்படுத்தி. I will encourage you. உன்னை ஊக்கப்படுத்தி. I exhort you. உன்னை உற்சாகப்படுத்தி. Oh, I will be with you. உன்னோடு நான் இருந்து. And I will raise you up. உன்னை உயர செய்து. And I will make sure that you will complete the journey not by your power but by the power of God. That is the guarantee you are receiving through the Holy Spirit. உன்னுடைய வல்லமையினாலே அல்ல, தேவன் நான் கொடுக்கிற வல்லமையினாலேயே இந்த பிரயாணத்தை நிச்சயமாய் நீங்க செய்து முடிப்பீங்க என்ற உறுதியை அச்சாரத்தை நமக்கு கொடுப்பதே பரிசுத்த ஆவியானவரே. Hallelujah. Hallelujah. That is the power of the Holy Spirit. ஐயா இதுதான் ஐயா பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. Let me show you some images. You will understand some anointings. ஒரு சில படங்களை காண்பிக்கிறேன். உண்மையாட்டே இன்னைக்கு அபிஷேகம் எந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு. Scroll down. Yeah, look at this way. Don't think that they are drunken and slept. ஏதோ மதுபான வெறியில படுத்து தூங்கிட்டாங்கன்னு நினைச்சிராதீங்க. அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணாது. ஏதோ குடிச்சு வெறிச்சு கிடக்காங்கன்னு நினைக்காதீங்க. Don't think they are drunken and slept. They drunken in spirit. ஆவியே மதுபான ஆவியில் இருந்து அவங்க இப்படி ஆயிட்டாங்களாம். பத்தி அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. They slain in the spirit. சொல்லு பாப்பா தமிழ்ல. வெட்டப்பட்டாங்க. மட்டையாயிட்டாங்க. They claimed that this is because of the Holy Spirit. இந்த காரியத்தை என்ன சொல்றாங்கன்னா பரிசுத்த ஆவியினால தான் நாங்க இப்படி இருக்கிறோம்னு. மனசாட்சி தட்டு சொல்லுங்க, பைபிள் எங்க இருக்கு? Just look at the word of God and according to your conscience, where is such thing in the Bible? They are all being anointed. அவங்க என்ன சொல்லிக்கறாங்கன்னா நாங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றுறோம். Next slide. You know the first one? அந்த முதல் படம் என்னன்னு தெரியுதா? Look at this. How many of you filled with the Holy Spirit here? How many of you got anointed? எத்தனை பேர் ஆவியினால நிரம்பி இருக்கீங்க, அபிஷேகம் பெற்றீங்க? இப்ப பாதி பேர் கை கீழ போட்டாங்க. ஏன்னா அந்த படத்தை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Raise your hands if you are anointed. நீங்க அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி காண்பீங்களே. If you have the Holy Spirit, you need to take the serpent. ஆவியானவர் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தனா நீங்க சர்ப்பங்களை கையில பிடிக்க வேண்டும். When I take the basically இது ஒரு மலைப்பாம்பு. That is an இது ஒண்ணுமே செய்யாது. ஐயோ பாவம் அது. That is a python that will not even hit anyone. No, basically they claim, okay, I have got the anointing of taking the spirit, taking the serpent. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஐயா எனக்கு அபிஷேகம் இருக்கு அதனால சர்ப்பங்களை நான் பிடிப்பேன்னு. எங்க ஊர்ல அதுக்கு பேர் பாம்பாட்டி. தெரியல. Snake champers. Snake charmer. Okay. நாங்க அப்படி தான் சொல்லுவோம். We call him as snake charmer. But here they said they got the anointing.
ஆனா இதற்கு அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னா, எங்களுக்கு அபிஷேகத்தினால இதை செய்றோம். And this is the anointing of eating grass. இந்த இரண்டாவது படத்தை பாத்தீங்கன்னா அபிஷேகத்தினால அவங்க புல்ல திங்கறாங்களாம். ஐயா, மாடு மாதிரி இருக்கவன மனுஷன் மாதிரி மாத்துறதான் தெய்வம். ஆனா அதே தெய்வத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா மனுஷனா இருக்கவன மாடா மாத்துதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம் இது. God is the one who changes a man from an animal being like a cow into a human being, but we claim that it is God who changed a human being to act like a cow, like an animal being. Oh, today our church has got the anointing of eating grass. அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, ஐயா இன்னைக்கு நமக்கு சபைக்கு இந்த புல்ல திங்கற அபிஷேகம் வந்துடுச்சு. அதையும் ஒரு கூட்டம் கேட்டுட்டு, and one group even listened to that and did it. And the last one is அந்த கடைசி நீங்க பார்க்குற படம் drinking petrol anointing. பெட்ரோலை குடிக்கிற அபிஷேகம். ஏண்டா எங்க ஊத்த வேண்டியது எங்கடா ஊத்துறீங்க? where you do not know where you should use petrol. It is in the church. சபையில் நடக்கிறது. No, don't get surprised. Maybe when your kids are growing up, they will see all these things even in Tamil Nadu. ஒருவேளை நீங்க ஆச்சரியப்படாதீங்க, நீங்க வளர்ந்து உங்க பிள்ளைங்க காலத்துல இந்த மாதிரியான காலங்கள், இந்த காரியங்கள் நம்ம தமிழ்நாட்டுல கூட நடக்க வாய்ப்புண்டு. On that day you will thank God for ART. அந்த நாள்ல நீங்க நன்றி சொல்லுவீங்க தேவன் நமக்கு இந்த சபையை கொடுத்ததற்கு. Please have the clear understanding through the very word of God. தேவனுடைய வசனத்தின் பார்வையிலே ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் ஐயா. Okay, time is up. நேரமாகி விட்டது. So only one thing and just close. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறோம். So what you can do against the Holy Spirit then? அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நாம் எந்த காரியத்தை செய்ய முடியும்? The same passage, only two things you can do against, or I mean maybe apart from the will of God, or like I mean in a negative way. அதே வேத பகுதியில் இரண்டு காரியங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக, அவருக்கு எதிராக நம்மளால செய்ய முடியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. One is quenching the Holy Spirit. ஒன்று ஆவியை அவித்து போடுவது. Another one is grieving the Holy Spirit. இன்னொன்று ஆவியை துக்கப்படுத்துவது. These two things we should not do. இந்த ரெண்டு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. So we need to be balanced. அப்ப நம்ம ரொம்ப சமநிலையில இருக்க வேண்டும். So I'll just quickly explain this and just finish. இந்த காரியத்தை மட்டும் விரைவாக விளக்க விரும்புகிறேன். Two verse, one illustration, close. ரெண்டு வசனம் ஒரு எடுத்துக்காட்டோட முடிக்க போறோம். First verse. முதல் வசனம் 1 Thessalonians chapter 5 verse 19. 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். Do not quench the spirit. ஆவியை அவித்து போடாதிருங்கள். I have so much to say, but I'm not going to say everything today. நிறைய சொல்வதற்கு நிறைய இடத்துல இருக்கு, ஆனா எல்லாத்தையும் சொல்ல நேரம் இருக்காது. இது தமிழ்ல எப்படி இருக்கு? அவித்து போடாதிருங்கள். அது ஆக்சுவலா அணைத்து போடாதிருங்கள்ங்கறத கொண்டு வந்துட்டாங்க. Today we are brought in a way that don't switch off the spirit. That is why it's a fire. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? அக்கினி. It's a fire, don't quench it. ஐயா அக்கினியா இருக்கு, அதை அணைச்சு போட்றாதீங்கன்றோம். But what is the context here? ஆனா இந்த பின்புலம் என்ன? Look at three negative things. அங்க மூன்று எதிர்மறையான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So one is do not quench the spirit. ஒன்று ஆவியை அவித்து போடாதிருங்கள். Do not despise the prophecies. தீர்க்கதரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். And test everything. மூன்றாவது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. Don't accept anything without testing. எதையும் சோதித்து பார்க்காம ஏற்றுக்கொள்ளாதீங்க. And where did Paul write this? பவுல் இதை எங்கே எழுதி இருக்கிறார்? He was writing about the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் குறித்து எழுதி கொண்டிருக்கிறார். Oh, please understand me very carefully. ஐயா நான் சொல்றத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. He is talking about the Holy Spirit. பவுல் பரிசுத்த ஆவியானவரை குறித்து விளக்குகிறார். He is talking about the prophecy. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசி, பரிசுத்த ஆவியின் மூலமா பேசுகிற தீர்க்கதரிசனங்களை விளக்குகிறார். And he is writing about testing. அதற்கு இடையில இந்த சோதித்து பார்க்கதையும் எழுதுகிறார். Developing the against. நீங்க சொல்லுங்க அப்ப என்ன சொல்ல வராருன்னு. So now you connect all the dots and you tell me what he is trying to say. நீங்க சீக்கிரமா முடிப்பீங்களான்னு சொல்ல வராருங்க. Look at, by the power of the Holy Spirit, if you get the prophecies, test everything what is good. அந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தீர்க்க தரிசனம் என்று உரைக்கப்பட்டாலும் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். When Paul was writing this, there was no Bible. இதை பவுல் எழுதும்போது வேதாகமம் முழுமையாக கொடுக்கப்படவில்லை. So the word is, people will come. அப்பங்க ஜனங்கள் வருவாங்க. And they will say, okay, God is telling this. அப்பங்க சொல்லுவாங்க தேவன் இதை சொல்கிறார். Since they don't have the word, they don't need to verify. They cannot verify anything. அஞ்சு வேதாகமம் இல்லாததுனால அவங்களால இது சரியா தப்பான்னு செக் பண்ண முடியாது. So two kind of approach. அப்ப ரெண்டு விதமான வழிகள். One is, stop it, don't prophesy. ஐயா நிறுத்துங்க, தீர்க்கதரிசனம் சொல்லாதீங்க. That is, don't quench the Holy Spirit. அது ஆவியை அவித்து போடுவது. Another way of approach. இல்ல இன்னொரு வழி. You tell me whatever you say, I will believe everything. என்னனாலும் சொல்லுங்க, சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புவேன். That is wrong. அதுவும் தவறு. Test it.
எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து today you have the word of God, the profound, infallible, complete word of God. இன்று நம்முடைய கரங்களில் என்னாலும் விழுந்து போகாத முழுமையான போதுமான இந்த தேவனுடைய வசனம் இருக்கிறது. So what is our responsibility? அப்போ நம்மளுடைய கடமை என்ன? Oh, don't quench the Holy Spirit. ஆவியை அவித்து போடக்கூடாது. At the same time, அதே வேளையில oh, do not despise the prophets, prophecies. தீர்க்க தரிசனங்களை அற்பமாகவும் எண்ணக்கூடாது. But my responsibility is, ஆனால் என் கடமை என்னவென்றால் I need to test everything what is good. எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். Not based on my understanding. என்னுடைய அறிவின்படி சோதித்து பார்க்க கூடாது. Based on the word of God. தேவனுடைய வசனத்தின்படி சோதித்து பார்க்க Not வேண்டும். based on whether it has happened or not. ஐயா இது நடந்துச்சா இல்லையாங்கறத வச்சு சோதித்து பார்க்க கூடாது. Not based on something I have seen or not seen. ஐயா நான் பார்த்தேனா இல்லையாங்கறத வச்சு சோதித்து பார்க்க கூடாது. No, according to the word of God. வேத வசனத்தின்படியே Tree will be known by its fruit. மரமானது கனிகளினாலே அறியப்படும். Validate based on the word, the fruit. அவருடைய வாழ்க்கையில காணப்படும் கனிகளை வைத்து செக் பண்ணுங்க. So first one is don't quench the Holy Spirit. முதலாவதாக ஆவியை அவித்து போடாதீர்கள். Second one, இரண்டாவதாக Ephesians 4:30. எபேசியர் 4:30 Do not grieve the Holy Spirit. ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். What is the difference between these two? இந்த ரெண்டு காரியத்திற்கு என்னையா வித்தியாசம்? One illustration and close. ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போகிறேன். If you are in the bus நீங்க ஒருவேளை பேருந்துல உட்கார்ந்து இருக்கீங்க and you have to travel for at least 10 hours. ஒரு 10 மணி நேர பிரயாணம் அது. Oh, you know, there was a person who is sitting next to you. It seems like he looks like an unbeliever. உங்க பக்கத்துல ஒரு மனிதர் கூட வருகிறார் அந்த பிரயாணத்துல. அவரை பார்க்க தேவன் அறியாத ஒருவராக இருக்கிறார். So you started a conversation. அப்ப அவரோட நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. Now the Spirit of God is prompting you. இப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு அகத்தூண்டுதலை கொடுக்கிறார். Oh, tell him about, tell him about me and the gospel. என்னை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் அவரோட பகிர்ந்து கொள்ள ஒரு அகத்தூண்டுதல். And you feel hesitated. ஆனா உங்களுக்கு ஒரு தயக்கம். You don't want to say that. அத சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்ல. And you are quenching the Holy Spirit. ஆவியை நீங்க அவித்து போட்டு கொண்டே Spirit இருக்கீங்க. of God is keep on saying, okay, come on, go and tell me, but you are not, no. ஆவியானவர் மறுபடி உணர்த்துகிறார் என்னை பற்றி சொல்லு என்று. ஆனா நீங்க இல்ல ஆண்டவரே சொல்லி கொண்டிருக்கிறீங்க. This is quenching the Holy Spirit. இது ஆவியானவரை அவித்து போட்டு கொண்டிருப்பது. Now this guy started talking. இப்போ இந்த மனிதர் பேச ஆரம்பிக்கிறார். And you started listening all he is saying. அப்ப அவர் சொன்ன எல்லா காரியத்தையும் நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. Now he is talking all the nonsense and crap. அவர் பேசுறதெல்லாம் தவறான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள். It's been a long time since you heard. ஆனா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரியான காரியங்களை நீங்க Now கேட்டு. you started enjoying it. ஆனா அதை கேட்டு சந்தோஷமா அனுபவிக்கிறீங்க. Oh, it's giving me pleasure. அது சந்தோஷத்தை கொடுக்குது. Oh, it's giving me goosebumps. அது எனக்கு புல்லரிக்க வைக்குது. Oh, it's entertaining me. அது என்ன உற்சாகப்படுத்துது. Come on, let's talk. நம்ம பேசுவோமே. And you also talking the same. அவங்களோட நாமளும் பேச ஆரம்பிக்கிறோம். Earlier you were quenching the Holy Spirit, now you are grieving the Holy Spirit. இதுக்கு முன்னாடி நீங்க ஆவியானவரை அவித்து போட்டு கொண்டிருந்தீங்க. இப்போ நீங்க ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. Understood? புரியுதா நான் சொல்றது? One more scenario at home. வீட்ல இன்னொரு சம்பவம். Your wife has done something wrong. உங்க மனைவி ஏதோ ஒரு தவறு செய்துட்டாங்க. And your mistake is also involved. அதுல உங்களுடைய தவறும் அதுல இருக்கு. Major part is hers, maybe minor part is yours. அதுல பெரிய தவறு உங்க மனைவி செய்ததும் அதுல சிறிய தவறு நீங்க செய்ததும் இருக்கு. So now the Spirit of God is asking, go and ask apology. இப்போ ஆவியானவர் சொல்றார் போய் மன்னிப்பு கேளு என்று. Oh, forgive like the way that I have forgiven you. நான் உன்னை மன்னித்தது போல நீங்களும் அவங்களை மன்னிங்கன்னு சொல்றார். Oh, love her the way that I have loved you. நான் எப்படி உன்னை நேசித்தேனோ அதே போல நீ உன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்கிறார். I forgive and forgot your mistakes, in the same way go and forgive and forget your mistakes. நான் உன்னை மன்னித்து உன் பாவங்களை மறந்தது போல நீயும் உன் மனைவி செய்த தவறுகளை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள். Oh, I made a small mistake but she has made a big mistake. ஐயா நான் செஞ்சது சின்ன தப்பு தான் ஐயா, அவ செஞ்சது ஐயா பெரிய தப்பு. She only shouted us first. அவங்க தான் முதல்ல சத்தம் போட்டாங்க. She only raised the voice. அவங்க தான் சத்தத்தை உயர்த்தி பேசுறாங்க. Oh, of course I was doing mistake but it was small mistake, but she is doing too much. ஐயா நான் செஞ்ச தப்பு தான், சின்ன தப்பு தான், அவங்க ரொம்ப ஓவரா பண்றாங்க. And let her come and ask apology. முதல்ல அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டுமே. Quenching the Holy Spirit. ஆவியானவரை அவித்து போட்டு கொண்டிருக்கிறோம். And you just keep on having on the same state. அப்படியே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now she is coming. இப்போ அவங்க வராங்க. It's okay. ஏன்பா அமைதியா இருக்கீங்க? Abhi, why are you so silent? So many times, when sisters' languages are different, messages are different. நம்முடைய சகோதரிகள் சொல்ற வார்த்தைகள் ஒரு விதமான காரியத்தை விளக்கும், ஆனா அவங்க சொல்ற அதோட பின்னாடி இருக்கிற அர்த்தம் அது வேற ஒரு காரியமா இருக்கும். You need to know that psychology actually. பெண்களுடைய அந்த மனதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். So they will not come and ask, sorry pa மன்னிச்சுக்கிடுங்க. They will never do that. மனைவிகள் சகோதரிகள் வந்து கணவரே என்ன மன்னிச்சிடுங்க சாரி அப்பலாம் சொல்ல மாட்டாங்க. Even though they have the mistake on their, they do have only 100% of mistake. ஒருவேளை அவங்க கிட்ட 100% தப்பு இருந்தா கூட
only 100%. 100% தப்பும் அவங்க கிட்ட தான். But still they will not come and ask apology just like that. அவங்க நேரடியா வந்து கணவரே என்ன மன்னிச்சிருங்க அப்பலாம் சொல்ல மாட்டாங்க. No, they'll not talk for a long time. ரொம்ப நாள் அவங்க பேசாம இருப்பாங்க. And start ரொம்ப நேரமா. மன்னிக்க ரொம்ப நேரமா பேசாம இருப்பாங்க. And suddenly they come. திடீர்னு வருவாங்க. And I know, சாப்பிடுறீங்களா? Want to eat? Basically you have to translate that as sorry. அத நம்மளே மொழிபெயர்த்துக்கணும். அவங்க நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. You need to have interpretation. அதுக்கு இந்த பகுத்தறிவு அந்த நம்ம இன்டர்பிரேஷன் மொழிபெயர்க்க தெரியணும். மொழிபெயர்க்க நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அது பேசிய சாப்பிட்றீங்களான்னு கேக்குற கேள்வி கிடையாது. அது சோறே பொங்கிருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். That is not a question whether you want to eat or not because she has not yet even cooked. இனிமே தான் ஸ்விக்கிக்கு காலே பண்ணோம். Now only she need to call Swiggy. Now she said, ஆனா இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, are you feeling hungry? உங்களுக்கு பசிக்குதா? Which means அதுக்கு அர்த்தம் என்னன்னா, no, don't put your face down. இப்படி ரொம்ப தொங்குன முகத்தோட இருக்காம, don't have a long face. அப்படி முகம் வாடி போயிராதீங்க. சும்மாவே பார்க்க முடியல. I cannot even look at your face now. ரொம்ப கஷ்டமா இருக்கு. But now it looks so sad. சரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். I have made this mistake. It's okay. It's okay, மன்னிச்சுக்கோ. But forgive me. The entire message put it into one word. சாப்பிட்றீங்களா? All this content in one word. Are you hungry? So now you need to interpret properly. இப்போ நம்ம தெளிவா புரிஞ்சிக்கொண்டு and to respond properly. அதுக்கு தெளிவா பதிலும் சொல்லணும். Already Spirit of God is asking you to go and ask forgiveness. ஆவியானவர் ஏற்கனவே நமக்குள்ள ஒரு அகத்துண்டுதலை கொடுத்திருக்கிறார், போய் மன்னிப்பு கேளு என்று. And you keep on quenching the Holy Spirit. ஆனா ஆவியானவர் நம்ம அவித்து போட்டு கொண்டே இருக்கிறோம். Now when she comes, இப்போ அவங்க வந்து when she's asking can you have the lunch, இப்போ அவங்க மதிய சாப்பாடு சாப்பிடுறீங்களான்னு கேட்கும்போது, ஆமா இப்போ இதுக்கு மட்டும் தான் குறைச்சல். Only this thing is what there. அத சாப்பிட்டாலும் What is the point of eating? நான் ஸ்விக்கில ஆர்டர் போடுறேன். Let me order in Swiggy. அங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. That's where the problem starts. No, it slowly start, then you'll have all the bombs and crackers and everything will happen. அங்க ஆரம்பிக்கிறது உலக போராவே முடிஞ்சிரும். Good translation. That is where you are grieving the Holy Spirit. இதுதான் ஆவியானவரை துக்கப்படுத்துவது. So we'll not lose the anointing. ஆவியானவரை மன்னிக்கவும், அபிஷேகத்தை நாம் இழந்து போக மாட்டோம். And will not have a lesser anointing or greater anointing. இல்ல அபிஷேகம் குறைவா இருக்கா கூட இருக்கா அப்படிலாம் எதுவும் கிடையாது. You can grieve you can quench the Holy Spirit. உங்களால ஆவியானவரை அவித்து போட முடியும். And you can grieve the Holy Spirit. ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். Don't do that. ஆனா அதை செய்யாதீங்க. The one more thing is, இன்னொரு காரியம் என்னன்னா, we can fill and keep being filled by the Holy Spirit. That we'll study next week. நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும். நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஆவி நிரப்பிக்கொண்டே நம்மளால வாழ முடியும். ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்ன என்பதை அடுத்த வாரம் தியானிப்போம். I missed one definition about anointing. இந்த அபிஷேகத்தை குறித்து சொல்லும்போது ஒரு விளக்கத்தை சொல்ல மறந்து விட்டேன். Come and learn next week. அது அடுத்த வாரம் நம்ம சொல்ல போறேன். Hope we'll finish this series by next week. அடுத்த வாரம் இந்த தொடர் பிரசங்களை முடிப்போம் நான் நம்புறேன். How many of you enjoy this series? எத்தனை பேர் இந்த செய்திகளை சந்தோஷமா கேட்டீங்க? How many of you think that it's useful? அது பிரயோஜனமா இருக்குன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? How many of you think that it's like eye opener? அது எங்களுக்கு கண்களை விளக்குகிறதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. God bless you. Thank you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.